أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளா, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால மீண்டும் ஒரு அழகான அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபைக்கு ஏக இறைவன் நம்மளை ஒன்றிணைச்சிருக்கான் அப்படின்றதே நமக்கான ஒரு சுப செய்தி தான். இந்த சுப செய்தியோட இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா புகழும் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகளா, யாரும் பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சுப்ஹானல்லாஹ். ஈமானிய கல்வி அமர்வுல நம்ம இன்னைக்கு எந்த பாடத்தலைப்புக்காக நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வெற்றியின் வேர்கள் அப்படின்ற பாடத்தலைப்புக்காக ஏக இறைவன் நம்மள ஒன்றிணைச்சிருக்கான். இப்ப இந்த வரிசையில இன்னைக்கு வெற்றியின் வேர்களுடைய 3வது வகுப்பு இது. ஏற்கனவே நம்ம 2 வகுப்புகளை கடந்து போயிருக்கோம். இந்த வகுப்புக்கு வராத சகோதரிகளுக்காக ஒரு சின்ன சின்ன ரீகேப் தான், ரொம்ப சின்ன ரீகேப். முதல்ல வெற்றினா என்ன அப்படின்ற அடிப்படைகளை முதல்ல பார்த்தோம். ஒரு இறை நம்பிக்கையாளரோட நிஜமான வெற்றி எது அப்படின்றத பார்த்தோம். அந்த அடிப்படையில அதோடைய இறுதியில நம்ம எந்த விஷயத்த சிந்திச்சு நம்மளுடைய செயல்பாடுக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளரோட நிஜமான வெற்றி அவருடைய இறைவனை அவர் சந்திப்பதற்கு தகுதியான மனிதராக அவரை மாற்றிக்கொள்வதும், அதோடைய விளைவாக ஏக இறைவன் இறுதியில அவருக்கு சுவனத்தை மட்டுமல்லாம இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கான நிஜமான வெற்றி அப்படின்ற அடிப்படையை பார்த்தோம். அந்த அடிப்படையில வெற்றியுடைய வேர்களை பலவீனப்படுத்தக்கூடிய 5 முக்கியமான பிரச்சனைகளையும் அதை எப்படி கையாள்றது, அதுக்கான தீர்வா இஸ்லாம் எந்த வழிகாட்டலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருந்தோம். அதுல 5 முக்கியமான பிரதான பிரச்சனைகளா நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, காலம் கடத்துவது, ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்ற விஷயத்த முதலையாவும், 2வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் சந்திக்கக்கூடிய பேரதிர்ச்சிகளையும் வலிகளையும் எப்படி அவர் கடந்து வருது அப்படின்ற விஷயத்தையும், 3வது மனிதர்களுக்கு ஏற்படும் பதட்டம், ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்படி உடல் நலத்தை மட்டுமல்லாம மனநலத்தை குன்ற செய்யும் அப்படின்ற விஷயத்தை மட்டுமல்லாம, அடுத்து அடிக்ஷன், அடிமைத்தனம் எப்படி ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதனுக்கோ அடிமையாகிறது எப்படி நம்மளை அப்படியே கம்ப்ளீட்டா சிதைச்சிரும் அப்படின்றது மட்டும் இல்லாம, கடைசியா மனிதர்களுக்கு ஏற்படும் மனப்பதற்றமும் மனச்சோர்வும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் எப்படி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ விடாம அவங்கள உடைச்சிருது அப்படின்றத மட்டும் இல்லாம, இந்த 5 விஷயங்களும் வெற்றியுடைய வேர்களை எப்படி பலவீனப்படுத்துது அப்படின்றத தொடர்ச்சியா நம்மளோட வகுப்புகள்ல பார்த்துட்டு இருக்க போறோம் அப்படின்றத முதல் வகுப்புல பார்த்தோம். அப்ப இதோடைய அடிப்படையில் 2வது வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலம் எப்படி ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பொக்கிஷம் அவனுக்கான பொருளாதாரமோ அவனுக்கான குடும்பமோ உறவுகளோ சொத்து சுகங்களோ இல்ல, ஒரு மனிதனுக்கான மிகச்சிறந்த அருள் அவனுக்கு அவனுடைய இறைவன் கொடுக்கக்கூடிய நேரம் தான். அப்ப இந்த நேரத்தை எப்படி இறை வழியில அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செலவு செய்யும் போது, காலத்தை கொலை செய்து நம்மளை நாமளே தற்கொலை செஞ்சுக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதுதான் கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்ப அதோடைய ஒரு சின்ன ரீகேப்பா நான் இப்ப இங்க திருப்பி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். அப்ப காலத்துடைய முக்கியத்துவம் என்ன,
காலத்துடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து காலத்தை கடத்தக்கூடிய மனிதர்கள், யாரெல்லாம் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களுடைய பண்பு என்ன அப்படின்றதுல 3 முக்கியமான பண்புகளை பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் நான் முழுமையா செய்வேன் அப்படின்ற பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்களோ, பர்ஃபெக்ஷன் அப்படின்ற இறைவனுக்கே உரிய பண்பை அவங்க வந்து க்ளவுன் பண்ண ட்ரை பண்றாங்களோ, அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்தக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. 2வது எப்படிப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, த்ரில் சீக்கிங் மனிதர்களா இருப்பாங்க. வேணும்னே வந்து விஷயங்கள வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு போய் தள்ளி, இப்ப நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து படிச்சு கிளாஷ் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி வேணும்னே ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் விஷயங்களை தள்ளி போடக்கூடிய மனிதர்களா த்ரில் சீக்கர்ஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உணர்வுகளை கையாள தெரியாத மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரும்பாலும் அவங்களோட போராடுறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் போது அவங்க கையில இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலத்தை அழகா கையாளக்கூடிய பண்பை வந்து அவங்க வந்து தொலைக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதுதான் காலம் கடத்தக்கூடிய மனிதர்களுடைய 3 பிரதானமான குணங்களா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி. அப்ப அதுக்கு அடுத்து அப்ப இந்த இந்த கெட்ட பழக்கத்தை, இந்த ஏறத்தாழ ஒரு நோய் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த வந்து எப்படி கடந்து வரணும் அப்படின்ற அடிப்படைகளை வந்து நம்ம பார்த்தோம். அப்படின்ற அடிப்படைகளை வந்து முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய வழிகாட்டலை அவனிடம் கான்சியஸ்னஸோட யாசிக்கக்கூடிய மனிதர்களா மாறணும். அந்த அடிப்படையில வந்து ஃபாத்திஹால வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் 17 முறை அல்லாஹ் கிட்ட வந்து எப்படி ஹிதாயத்துக்காக உதவி தேடுறோம் அப்படின்ற அடிப்படையை பார்த்தோம். 2வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை நாமளே விசாரித்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், முஹாசபா செஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையை பார்த்தோம். அதுல வந்து எல்லாரும் வந்து ஒரு பெரிய டைரியோ இல்ல ஒரு குண்டான புக்கோ, ஒரு 5 சப்ஜெக்ட் நோட் புக் மாதிரி ஒரு புக்கோ ஒரு டைரியோ வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் வந்து இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எதுக்காக, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, அதை எதுக்காக செஞ்சீங்க அப்படின்ற அந்த 2 விஷயங்களையும் வந்து நீங்க வந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அஹ் என்ன செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, எந்த விஷயங்களை செய்யாம விட்டீங்க, இந்த 3 விஷயத்தையும் நம்ம விசாரணை செஞ்சுட்டே இருக்கும் போது நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மளை வந்து அவ்வளவு பெரிய மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் முன்னாடியும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விசாரணை நம்மளே செய்யும் போது அந்த இறுதி நாளுடைய விசாரணை இலகுவாகும். நிச்சயமாக வெற்றியுடைய மனிதர்களா நம்ம போய் நிற்போம் அப்படின்னு பார்த்தோம். எத்தனை பேர் வந்து டைரி முதல்ல வாங்குனீங்க? டைரியோ ஒரு ஒரு இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு சுய பரிசோதனைக்கான புக் எத்தனை பேர் வாங்குனீங்க? எனக்கு நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணலாம். இனிமேல் வாங்கிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நல்லாவே 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னுமா வாங்கல? சரி, யாராவது ஒருத்தர் இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த ஹேபிட்டை அல்லாவுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிஸ்டர் ஆயிஷான்ற சிஸ்டர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வேற 44 பேர் அன்னைக்கு கிளாஸ்ல இருந்தீங்க, ஒரே ஒருத்தர் தான் செஞ்சீங்களா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ஒரே ஒருத்தருக்கு தான் நாடி இருந்தானா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி சகோதரிகளா, திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. உபதேசம் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஆடி அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் பயன் தரும். ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு எழுத சிஸ்டர். நீங்க ஆடி அனுப்புனீங்கன்னா ஆடியோலாம் யூடியூப் லிங்க்லாம் அனுப்பியாச்சே, நீங்க வந்து அதை வந்து போய் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நோட் எல்லாம் சரி, ஓகே வாங்கிட்டு எழுதுன்னு இருந்தோம், இன்ஷால்லா எழுதிடுறோம். ஓகே இன்ஷால்லா. ஓகே, உபதேசம் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மட்டும்தான் வந்து பயன் தரக்கூடியதா இருக்கும். அப்ப இன்னும் வந்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா நம்ம இறை நம்பிக்கையாளரா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப கனமான கேள்வி. சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப இந்த காலம் கடத்தக்கூடிய பிரச்சனையை வந்து முதல்ல அல்லாஹுடைய வழிகாட்டலை வந்து கேட்டு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தோம். 2வது வந்து சுய பரிசோதனை செய்யறது மூலமா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் அப்படின்னு பார்த்தோம். 3வது வந்து நம்முடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன, நம்மளுடைய கோல் என்ன, அல்லாஹ் நம்ம எதுக்காக படைச்சிருக்கான், இந்த வாழ்க்கையில நான் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன், என்னுடைய பலம் என்ன, அதை நோக்கி எப்படி நான் பயணிக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்தோம்.
4வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம செய்ய வேண்டிய செயல்களை சின்ன சின்னதா பிரிவினை செஞ்சுட்டு குட்டி குட்டி சங்க்ஸா பிரிச்சுக்கும் போது நம்மளுடைய செயல்களை தாமதப்படுத்தாம அந்தந்த விஷயத்த அந்தந்த நேரத்துல செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம். 5வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பர்ஃபெக்ஷன் நான் முழுமையா செய்யறேன் அப்படின்றது இல்லாம சின்ன விஷயமா இருந்தா கூட, சின்ன அமலா இருந்தா கூட வளமையா தொடர்ச்சியா செய்யறதுதான் அல்லாஹ்விடத்தில் பிரியமானது அப்படின்ற அடிப்படையில சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட டைம் ஸ்கிப் பண்ணாம அந்த நேரத்துல நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு பார்த்தோம். 6வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மை இந்த காலம் கடத்துற இந்த நோயில இருந்து திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்காக நமக்கான ஒரு ஆரோக்கியமான பலமான சர்க்கிளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சர்க்கிள்னா யாரு? அது நம்மளுடைய சகோதரிகளா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்படி நம்மளை இந்த பாதையில கால்களை பலமா ஊன்றதுக்காக நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரிகளுடைய கூட்டத்தை, இல்ல ஒரு குடும்பத்துடைய கூட்டத்தை நமக்கு உறுதுணையா ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகளா, இன்னும் நான் இந்த பழக்கத்துக்குள்ள வரல, இன்னும் நான் தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக கூலி கொடுப்பது இறைவன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா முயற்சி செய்யற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்ற கேள்விய திரும்ப திரும்ப நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். இது காலம் கடத்துவது. இதோடைய யூடியூப் லிங்க் ஏற்கனவே குரூப்ல இருக்கு. கிளாஸ் அட்டென்ட் பண்ணாத சிஸ்டர்ஸ் நீங்க இன்னொரு தடவை போய் அதை கேட்டு அதுல இருக்கிற அந்த விஷயங்களை லைஃப்ல நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிக்குள்ள ஈடுபட்டு வரலாம். சரியா? சரி. அல்லாஹுடைய கிருபையால இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப கனமான தலைப்பு. சரியா? இந்த தலைப்பை இந்த தலைப்பு யாருக்கோ எங்கேயோ அப்படின்னு இல்லாம மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை கடந்து போகாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இது. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்களுக்கு எங்க நோட்ஸ் எடுக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க. சரியா? சரி. இன்னைக்கு தலைப்பு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்வில் கடந்து போகக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் அது சார்ந்த வழிகளும். ஹேண்ட்லிங் ட்ராமா அண்ட் பெயின். ட்ராமா அப்படின்றது பேர் அதிர்ச்சி, கடுமையான ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அடிதான் ட்ராமா. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அதிர்ச்சி கிடைக்கும் போது அந்த இடத்துலயே சிக்கிக்கிட்டு அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுவோம். அந்த வலியவே வாழ்க்கையுடைய ஒரு பகுதியா மாத்திருவோம். நம்ம கண்டிப்பா வெற்றி அப்படின்ற சிந்தனை கூட இல்லாத அளவுக்கு உடல், மனம், ஆன்மா எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்ப இந்த விஷயத்த எப்படி கடந்து போகலாம், இதுக்கு என்னுடைய இறைவனுடைய உதவியோட நான் எப்படி மீண்டு வரப்போறேன் அப்படின்றதா இன்னைக்கு வகுப்புடைய வழிமுறையா இருக்க போது இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி. அன்பான சகோதரிகளா, ஒவ்வொரு வாரமும் உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் போது அல்லாஹ் ஏன் அவனுடைய கையால உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட இறை நினைவுக்காக தேர்வு செய்யறான் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில கேட்கிறான், ஃபஐன தத்ஹபூன், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பில் ஆலமீன் நம்மளை கூப்பிடுறான். எத்தனை தடவை நம்ம ரப்ப இப்படி கூப்பிடுறத காது கொடுத்து கேட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. சூரத்து தக்வீருடைய அத்தியாயம் தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேக்குறான், கொஞ்சம் நில்லுங்களேன். 26வது வசனத்துல ரப்பு கேக்குறான், ஃபஐன தத்ஹபூன், நீங்க நேர்வழியை விட்டுட்டு நீங்க எங்கதான் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரப்பு கேட்டுட்டு கடைசியில அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் அன்றி உங்களுக்கு நேர்வழியோ நல்ல உபதேசமோ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடுமையான எச்சரிக்கையோட முடிக்கிறான். அன்பான சகோதரிகளா, நான் வர்றேன், பேருக்கு வர்றேன், ஏதோ இந்த டைமுக்கு கேட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த கேள்வி நமக்கு தான். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், எதுக்காக திரும்ப திரும்ப இறைவன் நினைவூட்டலை கொடுத்தும் அதுல இருந்து நம்ம வழி தவறி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத கேட்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் திரும்பி தடுமாறி தடுமாறி போனா கூட என் ரப்பு என்னை இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு திருப்பி கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு சொன்னா, என் இறைவன் என்னை இன்னும் நேசிக்கிறான், அவனுடைய வழிகாட்டலுக்காக என்னை தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்ற குட் நியூஸோட இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனுக்குள்ள நம்ம பயணிப்போம். அன்பானவர்களா, வலி இல்லாத மனிதர்களே உலகத்துல இல்லவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த இழப்பையும் சந்திச்சதே இல்லை, எனக்கு எந்த அதிர்ச்சியான சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை.
வலினா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மள வந்து யாருமே சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த ஆபத்தான அபாயகரமான காலகட்டத்துல சூழல்களும் நிலைமைகளும் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஒரு இறை நம்பிக்கையாளரா இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்படிப்பட்ட நேரங்கள்ல வந்து சுத்தி 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 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வீடுகள்ல மட்டும் இல்ல, நம்மளுடைய தேசங்கள்ல மட்டும் இல்ல, உலகம் பூரா நம்ம இப்ப ஒரு நாளைக்கு 1000 முறை கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? மத்தா நஸ்ருல்லாஹ். எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையை வாழவே முடியலையே, உயிரோட வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் போல தோணுதே. ரப்பே, மண்ணுக்கு மேல இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னை மண்ணுக்கு கீழேயாவது நீ கொண்டு போயிட மாட்டியா? அங்கேயாவது போய் நான் நிம்மதியா தூங்கிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மனசுல இந்த கேள்வி வந்து டெய்லி டெய்லி 1000 முறை கடந்து போயிட்டே இருக்கு சகோதரிகளா. இது இது அல்லாஹுடைய உதவி எப்ப வரும்? ரப்பே, நீ உதவி செஞ்சிட மாட்டியா? ஏதாவது செஞ்சு என்னை இதுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு, நம்ம மட்டும் இல்லை சகோதரிகளா, நம்ம தேசத்துலயும் சரி, இல்ல உலகளாவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகள்லையும் அவ்வளவு, சில நாடுகள்ல வந்து உயிர் வாழ்றதே போராட்டமா இருக்கு, சில நாடுகள்ல வந்து சுதந்திரமா வாழ்றது போராட்டமா இருக்கு, சில நாடுகள்ல வந்து முஸ்லிம்கள் ஹிஜாபோட நடமாடுறதே போராட்டமா இருக்கு, சில நாடுகள்ல மனிதர்களுக்கு உணவு கிடைக்கிறது கூட போராட்டமா இருக்கு. இப்படி எல்லா போராட்டங்களையும் இந்த கேள்வியை தான் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம வரலாறு, இஸ்லாமிய வரலாறை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை விட கடினமான சூழல்கள்லாம் மனிதர்கள் வந்து கடந்து வந்திருக்காங்க. இதை விட கடினமான சூழல்கள்லையும் அவங்க கேட்ட கேள்வி இதே கேள்விதான். மத்தா நஸ்ருல்லாஹ், என்னுடைய ரப்புடைய உதவி எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இந்த இஸ்லாமிய வரலாறுல இருந்தது சில சூழல்களை வந்து இப்ப நான் சொல்லி காமிக்கிறேன். இது எல்லாமே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து நிறைய ஹிஸ்டரி வந்து தெரிஞ்ச ஹிஸ்டரி தான். இப்ப இதை எதுக்கு உங்களுக்காக நான் நினைவுபடுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு சகோதரிகளா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா யாரை பத்தி, நம்ம யாருடைய கடினத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி யோசிச்சு பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்மளுடைய மார்க்கத்துடைய தந்தையா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள், சின்ன பிள்ளையா ஒரு டீனேஜரா இருந்த காலகட்டத்துல இருந்தே அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு ஒரு சோதனை, இன்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலையும் என்னாலையும் வந்து சொல்லி காமிக்க முடியாது. அந்த சோதனையிலேயே ரொம்ப உச்சக்கட்டமான விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில நடந்தது வந்து ரெண்டு. என்ன அப்படின்னா, ஒண்ணு, அவங்க ஒரு டீனேஜரா இருக்கும்போது அவங்களுடைய பெற்ற தந்தையே ஆசரே என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கல அப்படின்ற அந்த காரணத்துக்காக தூக்கி கொண்டு போய் நம்ரூத் அப்படின்ற அந்த கொடுங்கோலுடைய நெருப்புக்கு இரையாக ஒரு பிள்ளைய பெத்த தந்தையே கொண்டு போய் போடக்கூடிய ஒரு நெருக்கடி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மத்தா நஸ்ருல்லாஹ், என்னுடைய இறைவனுடைய உதவி எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்றதான் அவங்களுடைய மனநிலையா இருந்திருக்கும். சரி, இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பின்னொரு காலத்துல வந்து இன்னொரு பெரிய சோதனை நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப வயோதிகமான காலத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவங்களுக்கு வந்து இஸ்மாயில் அப்படின்ற ஒரு சாலிகான பிள்ளைய வந்து பரிசளிக்கிறான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி ஒரு டீனேஜரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல, ஏறத்தாழ 12 13 வயசு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடியை தர்றான் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிமே, நீங்க உங்களுடைய மகனான இஸ்மாயில இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான நிலையில அந்த தந்தையை கொண்டு வந்து நிறுத்துறான். ரொம்ப வருஷமா பிள்ளை இல்ல, ஒரு சாலிகான புள்ள கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளைய வந்து அல்லாவுக்காக அறுத்து கொலை செய்யணும் அப்படின்ற அந்த நெருக்கடி அந்த தந்தையுடைய மனசுக்கு எப்படிப்பட்ட வலியை கொடுத்துருக்கும் சகோதரில். அதை போய் அவங்க கன்வே பண்றாங்க. அந்த குழந்தையும் சாலிகான பிள்ளையா இருக்கிறனால, என்னுடைய தந்தையே, இது அல்லாஹுடைய கட்டளை அப்படின்னா நீங்க உடனே நிறைவேற்றுங்க, அல்லாஹ் நாடினா நீங்க என்ன பொறுமையாளனா பாப்பீங்க அப்படின்ற அந்த நெருக்கடி வருது. பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, ஒரு பாறையில போய் தலை குப்புற கவுத்துறாங்க. அந்த கத்தியால வந்து அந்த குழந்தையுடைய கழுத்தை வந்து அறுக்க போறாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த தந்தையுடைய மனசுலயும் இதே கேள்விதான் சகோதரிகளா இருந்திருக்கும். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்ப கிடைக்கும் அப்படின்ற கேள்விதான் இருந்திருக்கும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய பெற்றோர்களால கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கண்டிப்பா இருப்போம்.
நம்மளுடைய பிள்ளைகளால சோதனை அனுபவிக்கக்கூடியவங்களும் கண்டிப்பா இந்த கூட்டத்துக்குள்ள இருப்போம். நம்ம மனசுலயும் இதே கேள்விதான் இப்ப இருக்கு. 2வது சோதனை யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். வாழ்க்கை பூரா சோதனை தான். பிறந்த பிறக்கையிலே அனாதை, தந்தை இல்லாத அனாதை, மரணிக்கிற வரைக்கும் அந்த மனிதருக்கு இல்லாத கஷ்டம் அப்படின்னு சொல்லி எந்த கஷ்டத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு சோதனை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வாழ்க்கையில நிறைய ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ் இருந்துச்சு. அவங்களால மறக்கவே முடியாத ட்ராமாட்டிக் இவெண்ட், என்னால கடந்து வரவே முடியாத ட்ராமாட்டிக் இவெண்ட் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய பெரிய தந்தை அபுதாலிப் அவங்களும் அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க 2 பேருடைய மரணம் அடுத்தடுத்து ஒரு 40 நாளைக்குள்ளே அவங்க அவங்க அவ்வளவு நேசிச்சு அவங்கள அரவணைச்ச 2 மனிதர்களையும் இழந்துடுறாங்க. தாய் தந்தை இல்லாம வளர்ந்தவங்களுக்கு இந்த இழப்பு கடுமையான இழப்பு. இழந்துட்டு அவங்க தாயிஃப் நகரத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலை தேடி போறாங்க. அல்லாவோட பாதையில யாரையாவது கூப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா ஒரே அவமானம், அவமானம், தலைக்குனிவு, கல்லால அடிச்சு ரத்தம் கொட்டுது, அல்லாஹ் நம்மள கைவிட்டுட்டானா அப்படின்ற நெருக்கடி, கடுமையான நெருக்கடி. இது பயங்கரமான ட்ராமாட்டிக் இவெண்ட் அட்ட ஸ்ட்ரெச்சா வந்தது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, உஹதுடைய களத்துல ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இந்த சிறிய தந்தை அவ்வளவு பக்கபலமா இருந்தாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் மாதிரி தைரியமுடைய மனிதர். இந்த மனிதரை ஒரு கோரமான காட்சி பார்த்தாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த உடம்பு செதஞ்சு போயிருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்டை நம்ம மறக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் சிஸ்டர்ஸ்? இப்ப எனக்கெல்லாம் இப்ப என்னுடைய குழந்தைக்கு 14 வயசாகுது அவருக்கு. அவர் என்னோட வயித்துல இருக்கும்போது, நான் கன்சீவா இருக்கும்போது, வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 11:30 மணி. நைட்டு 11:30 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாம்பரம் ஏர்போர்ட்டு கிட்ட என்னன்னே தெரியல, திடீர்னு கார் ஸ்லோ ஆகுது, கேப் ஸ்லோ ஆகுது. பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் ட்ரௌசரோட உட்காந்துருக்காப்ல, தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காப்ல, கையெல்லாம் ரத்தம். இது என்னன்னே புரியல. பக்கத்துல என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சமா சிந்தி கிடக்கு. அப்புறம் தான் தெரியுது, அத்தாவும் மகனும் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு லாரியில தூக்கி அடிச்சதுல அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கிற இதுல அத்தாவுடைய தலை அடிச்சு மூளை செதறி, ஒரு கை ஒரு காலு மூளை செதறி அதெல்லாம் கிடக்கு. அந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. சுப்ஹானல்லாஹ், அது அந்த ட்ராமா யாருன்னே தெரியாது. அதை பார்த்த எனக்கே இப்ப வரைக்கும் அந்த ட்ராமா கடந்து வர முடியல. சில நேரங்கள்ல அதை நினைச்சிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அப்ப வயித்துல 5 மாச குழந்தை இருக்கு. அதுல இருந்து என்னால மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப கூட என்னால அதை மறக்க முடியல. அப்ப அந்த இடத்துல அந்த பையனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? இப்ப அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியல. இப்ப அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த ட்ராமா அந்த அதிர்ச்சி, பேரதிர்ச்சி அவருக்கு எவ்வளவு பெரிய ப்ளோ கொடுத்திருக்கும். இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்க்கு ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய உடல் சிதைக்கப்பட்டு அந்த ஈரெல்லாம் பிச்சு ஹிந்தா கடிச்சு துப்பி வச்ச அந்த நிலைய அவங்களால கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு ட்ராமாவா இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹுடைய மனசுலையும் இதே கேள்விதான் சகோதரிகளா இருந்திருக்கும். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்பதான் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கும். இப்ப இப்ப இதை தாண்டி வாங்கல, இப்ப மானம், கண்ணியம் அப்படின்னு வரும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை யோசிச்சு பாருங்களேன். கல்யாணம் ஆகல, ஆனா கருவுற்று ஒரு குழந்தைய தூக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வர்றாங்க. என்னன்னு அந்த மக்கள் பேசினாங்க? உன் அம்மா இப்படி இல்ல, உன் அத்தா இப்படி இல்ல, ஒழுக்கம் இல்லாம நீ மட்டும் எப்படி இப்படி கல்யாணம் ஆகலையா, ஆனா உனக்கு ஒரு குழந்தை எப்படி வந்துச்சு, திருமணம் ஆகாமையே உனக்கு எப்படி நீ நீ கண்ணின்ற உனக்கு எப்படி குழந்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பாங்க சகோதரிகளா, எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுலயும் இந்த கேள்விதானே இருந்திருக்கும். அல்லாஹ்வோட உதவி எனக்கு எப்ப வரும் அப்படின்ற அந்த கேள்வி. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சக மனிதர்களால நிறைய நேரங்கள்ல நம்ம அவமானப்படுத்தப்படுறோம், இழிவுபடுத்தப்படுறோம், தகுதியே இல்லாத விஷயங்களுக்காக கேவலப்படுத்தப்படுறோம், செய்யாத குற்றத்துக்காக பழி சாட்டப்படுறோம். அப்படின்ற அந்த நேரங்கள்ல நமக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது நம்மள நிறைய பேருடைய மனசுல இருக்கும் சிஸ்டர்ஸ். அடுத்து பார்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து தாண்டி வந்தோம் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். கூட பிறந்தவங்களே
யாரு? கூட பிறந்தவங்களையே கூட்டிட்டு போய் ஒரு கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுறாங்க. அந்த அந்த குழந்தை, அதுவும் வந்து ஒரு 12 வயசு குழந்தை தான். அந்த குழந்தையோட மனநிலை யோசிங்க. அந்த குழந்தைய அவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிச்ச தந்தையுடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ வருஷத்துக்கு என் புள்ள உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியாமையே அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய கண் பார்வை இழக்கிற வரைக்கும் அழுதே அந்த ட்ராமாவையும் அந்த வலியையும் வந்து கடந்து போனாங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னாலேயோ இல்ல வந்து நம்மளுடைய கொள்கை ரீதியான சகோதர சகோதரிகள்னாலேயோ எவ்வளவு மன அதிர்வுக்கு வந்து நம்ம வந்து ஆளாகக்கூடிய மனிதர்களா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரங்கள்ல அந்த மனிதர்களுடைய மனசுலயும் இந்த கேள்விதான் சகோதரிகளா இருந்திருக்கும். கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயோடைய மனநிலையை யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃபிரௌன் வந்து எல்லா ஆண் குழந்தையும் கொலை செஞ்சுட்டே இருக்கான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு ஆண் குழந்தை வந்து அந்த தாய்க்கு வந்து பிறந்திருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, மூசாவுடைய தாயே இந்த குழந்தைய வந்து நீங்க இந்த நீரோடையில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, பச்சிளம் குழந்தை, அந்த பிறந்த குழந்தை அதனால எதுவுமே சொல்லக்கூட முடியாது. எதுக்கு அழுகுதுன்னே சொல்ல, பசிக்கு அழுகுதா இல்ல வலிக்கு அழுகுதா எதுவுமே சொல்ல தெரியாத ஒரு குழந்தைய ஒரு பெற்ற தாயே எங்க போகுதுன்னு தெரியாத ஒரு நீரோடையில, நைல் நதியில அவ்வளவு வேகமா போற ஆத்துல விடுறதா இருந்தா அந்த தாயுடைய மனநிலை எவ்வளவு டிராமாட்டிக்கா இருந்திருக்கும், எப்படிப்பட்ட வலி இருந்திருக்கும். அது எங்க அவ்வளவுதான். அது ஃபிரௌன் கையால அது கொலை செய்யப்படுறதும் ஒண்ணுதான், அந்த ஆத்துல வந்து ஒரு பெட்டியில வச்சு அதை போட்டு விடுறதும் ஒண்ணுதானே. அப்ப அந்த தாயோடைய மனநிலை வந்து எவ்வளவு வலிக்கு ஆட்பட்டதா இருந்திருக்கும் சகோதரிகளா. இப்ப இங்க தாயோடைய மனநிலையை தாண்டி நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதரை வாழ்க்கையில இழக்கும் போது இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை வாழ்க்கையில தொலைக்கும் போது நமக்கும் மனசுல இதே மாதிரி ஒரு வலியும் வேதனையும் தானே ஏற்படும். அன்பான சகோதரிகளா, இப்ப எதுக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் நான் சொல்லி காமிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா மனிதர்களும் கடுமையான நெருக்கடியை சந்திச்சாங்க. இந்த எல்லா மனிதர்களுடைய மனசுலயும் மத்தா நசுருல்லாஹ் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எந்த மனிதரும் நம்ம கூட இல்ல. இப்ப நான் சொன்ன எந்த மனிதர்களும் நம்ம கூட இல்ல. ஆனா அந்த மனிதர்களுடைய மன வேதனைக்கும் அந்த மனிதர்கள் மனசுல இருந்த கேள்விக்கும் பதில் சொன்னான்ல அந்த இறைவன், இன்னும் நம்ம கூட தான் இருக்கா சகோதரிகளா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி கடினமான சூழலோ இல்ல இதை விட கடினமான சூழல் வந்து அல்லாவோட உதவி எப்ப வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி இப்ப நான் சொன்ன எல்லாருக்கும் உதவி செஞ்சு 2 உலகத்திலயுமே வெற்றியை கொடுத்தானோ, இது எதுவுமே டிராமாட்டிக் ஸ்டோரியே இல்ல. இஸ்லாமிய வரலாறுல எதுக்குமே சோகமான முடிவே இல்லை. இஸ்லாமிய வரலாறு எல்லாமே வந்து வெற்றிக்கான முடிவுகளோட இருக்கக்கூடிய வரலாறுகள் தான். அப்ப எப்படி இந்த வரலாறுல ஃபுல்லா வெற்றி கிடைச்சிச்சோ அதே மாதிரி வெற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லல, நம்மளோட இறைவன் சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் பக்ரால வந்து அல்லாவே சொல்லி காமிக்கிறான் சகோதரிகளா. உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் போல உங்களுக்கு சோதனைகள் வராமலேயே நீங்கள் சுவனத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அப்படிப்பட்டவங்களை வறுமை இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான துன்பங்கள் இருந்துச்சு, இன்னும் வந்து நோய் நொடிகள் இருந்துச்சு. அப்பெல்லாம் அவங்களுடைய கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மத்தா நசருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதர்கள் மட்டும் இல்லாம அவங்களோட நம்பிக்கை கொண்ட மனிதர்களும் வந்து கேட்டு மனசு அலக்கழிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இன்ன நசருல்லாஹி கரீபுன், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலேயே இருக்கு அப்படின்ற ஆறுதலை சொல்லுங்க அப்படின்ற ஆறுதலை நம்மளுடைய இறைவன் நமக்கு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த சுப செய்தியோட இந்த ட்ராமாக்குள்ள நம்ம போலாம் சிஸ்டர்ஸ். அப்ப ட்ராமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பேர் அதிர்ச்சி தான் ட்ராமா. சரியா? அது ஏற்படுத்தக்கூடிய வேதனை வந்து ரொம்ப அடி ஆழத்துல போய் பாதிச்சு ஒரு படும் காயத்தை வந்து ஏற்படுத்திடுது. ரொம்ப டீப்பான ஒரு ஊண்டை வந்து ஏற்படுத்திடுது. இப்ப ட்ராமா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரலாம். நம்ம என்னென்னத்தையோ வந்து நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா
நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட பயணிக்கிற மனிதர்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறது பெரிய ட்ராமாவால மாறலாம். அப்ப அது சின்ன இது வலி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயம் நிறைய நேரங்கள்ல என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொன்னா நோயா மாறிடும். நோயா மாறி நம்ம மட்டும் நம்பிக்கையுடைய மனிதர்களா இல்ல அப்படின்னு சொன்னா நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த ட்ராமாவே வந்து ஒரு பெரிய காரணியா மாறிடும் அப்படின்றதா அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, பாருங்க சிஸ்டர்ஸ், ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ், இந்த பேர் அதிர்ச்சிகள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இப்ப நடந்து உடனே அது அதிர்ச்சியை ஏற்படுத்தணும், உடனே அது வலியை ஏற்படுத்தணும் அப்படின்னு இல்லை. 7 வயசுல உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில அந்த காயம் ஆறல அப்படின்னா இப்ப வரைக்கும் உங்களுக்கு அது வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்ப கூட 7 வயசுல நடந்த ஒரு பேரதிர்ச்சியுடைய வலியும் வேதனையும் உங்களை வந்து தொந்தரவு செஞ்சு வாட்டி வதைக்கக்கூடியதா இருக்கலாம். அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அட்வர்ஸ் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், குழந்தை பருவத்துல ஏற்பட்ட மிக மோசமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 17,000 மனிதர்களை வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணாங்க. அந்த 17,000 மனிதர்கள் வந்து அவங்களுக்கு என்ன பெரிய அதிர்ச்சியான ஒரு ஸ்டடி ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 64% மனிதர்கள் வந்து அவங்களுடைய குழந்தை பருவத்துல வந்து ஏதாவது ஒரு ட்ராமாட்டிக், ஏதாவது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வுகளை வந்து கடந்து வந்தவங்களாதான் இருந்தாங்க. அப்ப இந்த அதிர்ச்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதை 2 வகைப்படுத்தலாமா சிஸ்டர்ஸ்? இந்த 2 பெரிய கேட்டகரைசேஷன் பண்ணலாம். முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா பிக் டி ட்ராமாஸ், மிகப்பெரிய பேரதிர்ச்சிகள். அப்ப மிகப்பெரிய பேரதிர்ச்சிகள்னு சொல்லி நம்ம எதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு போர் நடக்கக்கூடிய காலத்துல நீங்க போர்ல பங்கேற்கக்கூடிய மனிதரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த போர் நடக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அப்போ ஒரு போரோ இல்ல ஒரு பெரிய வயலன்ஸ் நம்மளை சுத்தி வந்து பெரிய போராட்டமோ நடக்கக்கூடிய நிலத்துல இந்த சிஏ என்ஆர்சி எல்லாம் நடக்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி. சரியா? அடுத்து வந்து 2வது என்ன அப்படின்னு சொன்னா இமோஷனல் அபியூஸ். யாராவது மிக மோசமான வார்த்தைகளாலேயோ இல்ல மிக மோசமான செயல்களாலேயோ நம்மளுடைய மனதை வந்து வதை செஞ்சிருப்பாங்க, நம்மளுடைய மனசை வந்து புண்படுத்தி இருப்பாங்க. இமோஷனல் அபியூஸ் இது எல்லாமே நான் சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்றேன். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 30 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம். இப்ப யோசிக்காதீங்க. உங்களுடைய குழந்தை பருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 3-4 வயசுல விவரம் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு 5 வயசுல விவரம் தெரிஞ்சிருக்கும். நீங்க 5 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ற இந்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப வந்து முதல்ல வந்து இமோஷனல் அபியூஸ். அப்ப மன ரீதியாக யாரோ உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, இல்ல யாரோ வந்து உங்களை நோவனை செஞ்சிருக்காங்க. 2வது வந்து பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ் வேற, செக்ஷுவல் அபியூஸ் வேற. பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொன்னா யாரோ உங்களை வந்து உடல் ரீதியா அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தியிருக்காங்க. இப்பதான் பேரண்ட்ஸ் அவ்வளவா அடிக்கிறது இல்ல. ஆனா வந்து ஒரு 10-15 வருஷ காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் அட்டி பின்னி வெளுத்துருவாங்க. கையில என்ன கிடைக்குதோ, தட்டு, கரண்டி, டம்ளர், கம்பு, இன்ன பொருள்னு இல்ல, பயங்கரமான பிசிக்கல் அபியூஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஆட்பட்டிருப்போம். அந்த பிசிக்கல் அபியூஸுடைய காலகட்டத்துல அந்த வலி உடல் ரீதியா ஏற்பட்ட காயங்களை விட அது மன ரீதியா ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கும்ல, அதோட சேர்ந்து இன்னும் நம்மளுடைய உடம்புல நிறைய தழும்புகள், மனத்தழும்புகளோட சேர்ந்து இருக்கும் சிஸ்டர்ஸ். இதெல்லாம் வந்து கடுமையான வலி. 3வது வந்து செக்ஷுவல் அபியூஸ். நவுது பில்லா, எல்லாம் பாதுகாக்கணும். இப்ப எந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்கோ, செக்ஷுவல் அபியூஸ்ல வந்து பாலியல் வன்முறை கொடுமைகளால நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம பெத்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம சமகாலத்துல வாழக்கூடிய இந்த சமூகத்துல வந்து எத்தனை பிள்ளைங்க வந்து பாலியல் தொந்தரவுகளால பாதிக்கப்படுறாங்களோ, இதே மாதிரி ஒரு தொந்தரவும் பாதிப்பும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கம்பேர் பண்ணாலும் இருந்துச்சு சிஸ்டர்ஸ். அப்ப ஏன் இப்ப போய் மைக் பிடிச்ச எல்லாரும் இதை பிரச்சனைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப இருந்த யாரும் வாய் விட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, என்கிட்ட அவங்க தப்பா நடந்துகிட்டாங்க, என் மாமா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, என் அத்தா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, என்னுடைய சொந்தக்காரவங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க, என் தாத்தா, இப்படி அந்த லிஸ்ட சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சையா இருக்கும், அருவருப்பா இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்மள யாராவது ஒருத்தர் இந்த மோசமான துன்பத்துக்கு ஆளாகாத மனிதர்களா கண்டிப்பா இருக்க மாட்டோம் சிஸ்டர்ஸ். அவ்வளவு ஒரு மிருக சிந்தனைகளோட இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை,
பூமி தோன்றிய காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த செக்ஷுவல் அபியூஸ் ஏற்படுத்துற தாக்கம் உயிர் போயிட்டா கூட அப்பயே போயிடும். ஆனா உயிர் போகாம வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த செக்ஷுவல் அபியூஸ் ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது, ரொம்ப ரொம்ப டீப்பானது. யோசிச்சு பாருங்களேன். அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா அதோடைய மனசு எப்படி உடைஞ்சு செதஞ்சு போயிடும். இனி அடுத்து அது திருமணம் ஆனா கூட இந்த விஷயம் அதை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், பாதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பிள்ளைங்க வந்துட்டா கூட, அது வயசாகி முதுமை ஆயிட்டா கூட இந்த பாதிப்பு கண்டிப்பா அதோடைய மனசுல இருந்து போகிறதுக்கு வந்து முடியாத ஆறா தழும்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லுது. பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைனா இல்லை சிஸ்டர்ஸ். ஆண் குழந்தைகளும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு வந்து ஆட்படுறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகளை வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமையா இருக்கு. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்றதுல ஆரம்பிச்சு செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எது, ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் எது, அவுராவை எப்படி பாதுகாக்கணும், ஏன் வந்து அல்லாஹ் வந்து ஹிஜாபை பேண சொல்றான், ஏன் அல்லாஹ் வந்து பார்வைகளை தாழ்த்திக்கிற சொல்றான் அப்படின்ற அடிப்படையான விஷயங்களை பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி எளிமையா சொல்லித்தர வேண்டியது டீச்சருடைய கடமை மட்டுமல்ல, முதல் கடமை பெற்றோருடைய கடமை. அந்த கடமையை நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். அப்ப இது இது வந்து சைல்டுஹுட் ட்ராமால வந்து மிக கடினமான ட்ராமா. 4வது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னா கணவனும் கணவனுடைய வீட்டார்களும், கணவனோ மாமனார் மாமியாரு நாத்தனாரு, இப்ப இந்த கொடுமைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. நீ திமிர் பண்றியா அதோட தொலைஞ்சு போ அப்படின்ற மைண்ட் செட் வந்து பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் வந்திருந்தா கூட, கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி கல்வி வந்து பிரதானமா இல்லாத அந்த காலகட்டத்துல வந்து கணவன் அடிக்கிறதையோ இல்ல மாமனார் மாமியாரோட கொடுமை தாங்காமையோ எத்தனையோ பேர் வந்து தற்கொலை பண்ணதை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சிருக்கோம். தீக்குளிச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து கேஸ் ஸ்டவ்வை வெடிக்க விட்டுட்டு சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து ஆட்படும் போது அந்த ட்ராமாவையும் வந்து மனிதர்கள்னால மறக்கவே முடியாதாம் சகோதரிகளா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஏதாவது ஒரு பொருளை வந்து வற்புறுத்தி ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக்கும் போது அது வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் அபியூஸ் இருக்கு. பிள்ளைகளை வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக்குற ஒரு நிலை இருக்கு. இது நிர்பந்தமா மாறும் போது கடுமையான வேதனை ஏற்படுத்தும். இதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னா பேரண்டல் செப்பரேஷன் இல்லைன்னா டிவோர்ஸ். குழந்தை பருவத்துல இருக்கும் போது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படக்கூடிய மனப்போராட்டங்கள், அந்த மனஸ்தாபங்களும் சரி இல்ல வந்து மன முறிவுகளும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆறா தழும்பா வந்து மனசுல வந்து ஆழமா பாதிப்பை ஏற்படுத்துமா சகோதரிகளா. இதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டகரியில வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதன் எவ்வளவு வயசானாலும் சரி, அவர் வந்து எவ்வளவு பெரியவரா மாறி போனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தின தழும்பை வந்து அவங்களால மறக்கவே முடியாதா சகோதரிகளா. இப்ப இதுக்கு பேரு பிக் டி ட்ராமாஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில கடந்து போற 3 மனிதர்கள்ல, இப்ப நம்ம ஒரு 3 பேரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 பேருக்கு கட்டாயமா இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ட்ராமா, ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுடைய குழந்தை பருவத்துல கண்டிப்பா இருந்திருக்குமா சிஸ்டர்ஸ். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட நோட் புக் இருக்குல்ல, அந்த நோட் புக் எடுத்து இந்த நோட் புக்கை வந்து நீங்க உங்களுக்கான ரகசியமான ஒரு கையேடா வச்சுக்கோங்க, உங்களுடைய சீக்ரெட் கைடா வச்சுக்கோங்க, சரியா. இப்ப இந்த நோட் புக்ல உங்களுக்கு மட்டுமே புரியுற மாதிரி, நீட்டா அழகாலாம் எழுதாதீங்க, உங்களுக்கு மட்டுமே புரியுற மாதிரி உங்களுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து, உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு ட்ராமாவை, ஒரு பேரதிர்ச்சியை உங்களோட நோட்ல எழுதுங்க பாப்போம். உங்களுக்கு மட்டுமே புரியணும். அது நீங்க கிறுக்கி வச்சுட்டு எழுதிட்டு அப்புறம் லைட்டா ஸ்ட்ரைக் பண்ணி விட்டா கூட சரி, வேற யாரும் எடுத்தா கூட புரியாத மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? சாட்லயே நீங்க ஆன்சர் பண்ணலாம், அன்மியூட்லாம் நீங்க பண்ண வேண்டாம். சாட்லயே நீங்க எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணலாம். உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்பட்ட ஏதாவது ஒரு ட்ராமா.
கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஆனா வந்து இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகாலா இது அமையும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மறந்துருங்க. அதை எழுதினதையும் மறந்துருங்க. அந்த ட்ராமாவையும் இப்போதைக்கு மறந்துருங்க. திரும்பி நம்ம அதை எடுத்து ரீப்ராசஸ் பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. இது பேரதிர்ச்சிகள்ல வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சிகள். இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சிகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ராமாஸ் இருக்கு. அது வந்து செகண்டரி ட்ராமாஸ். கொஞ்சம் சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஆனா முதல்ல சொன்ன அளவுக்கு பெரிய தாக்கத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வீட்ல இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், அதுவோ இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மனசோர்வு, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வரதானே செய்யும். அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல அப்படின்னு சொன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நோயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்து ஃபேமிலி இஷ்யூவோ இல்ல ஏதோ ஒரு இஷ்யூக்காக வந்து நம்ம இப்ப லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படிலாம் போறோம்ல. இப்படிப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் கிரேட் ட்ராமாஸ்ல வரும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கட்டத்துலலாம் வந்து நமக்கு உதவி செய்யறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து கூட இருப்பாங்க. குழந்தை பருவம் ஏன் வந்து சைல்டு ட்ராமா அவ்வளோ ட்ராமாட்டிக்கா இருக்கு அப்படின்னா, நிறைய நேரத்துல அந்த குழந்தை வாயை திறந்து வெளியே சொல்லவே சொல்லாது. இன்னொன்னு வந்து அதோட எமோஷன்ஸ் வந்து முழுசா வந்து ப்ராசஸே ஆயிருக்காது அந்த நேரத்துல. அது எல்லாமே ரா, என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அம், என்ன எப்படி சொல்லலாம், ரா அப்படின்னு சொன்னா அம், அந்த வலி வந்து இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கான ஒரு ஒரு செக்ஷுவல் அபியூஸுக்கான வலி வந்து 100% அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை அந்த 100% வலியையும் அது மட்டுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அனுபவிச்சுட்டே செத்திருந்திருக்கும். ஆனா அது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த அடுத்த நிலை பேரதிர்ச்சிகள்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல ஒண்ணு நமக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம கூட வந்து உதவி செய்யறதுக்காக நமக்கு வந்து சில மனிதர்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து அடுத்த கட்ட பேரதிர்ச்சிகள். மூணாவது ஒண்ணு இருக்கு. ஆனா அது வந்து ஒன்றும் பெரிய அளவுல நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனாலும் நான் சொல்றேன். இது என்ன அப்படின்னு சொன்னா செகண்டரி ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த பிரச்சனை நமக்கான பிரச்சனையாவே இருக்காது. வேற யாருக்கோ நடக்கும். ஆனா அது நம்மள வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப சிலருக்கு வந்து அம் ஒருத்தவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. ஒரு பையன், அவர் வந்து காலேஜ் படிக்கிறாரு. அந்த பையனுக்கு வந்து சமீப காலமா வந்து பயங்கரமான டிப்ரஷன். நம்ம என்ன அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டோம் அப்படின்னா, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, சப்போர்ட்டிவான என்வாயன்மெண்ட். ஆனா இப்ப கசால நடக்குதுல, அந்த படுகொலை நடக்குதுல, அத வந்து அந்த தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோஸும் அந்த மாதிரி ஷார்ட்ஸும் அதை பார்க்க 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 பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க 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 அவருக்கு ஒரு கிரானிக்கான ஸ்ட்ரெஸ் வந்து அது டிப்ரெஷன்ல போய் விட்டுருச்சு. அப்ப மூணாவது ரகமான பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, அது நமக்கானது இல்லை. ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துற பாதிப்புகள் வந்து நம்மளை வந்து உள்ளுக்குள்ள வந்து பாதிப்புக்கு ஆட்படுத்தக்கூடியதான் வந்து கடைநிலை பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பாருங்க. இப்ப நான் உங்களை வந்து நோட் புக்ல எழுத சொன்னப்ப எல்லாருமே கண்டிப்பா எழுதியிருப்போம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பேரதிர்ச்சி வந்து கட்டாயம் இருக்கும். இந்த பேரதிர்ச்சியை வந்து நம்ம சரி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இது பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும். இதுல வந்து ஆம், பெரிய கஷ்டத்துக்குரிய விஷயம் என்ன என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயம் பாதிச்சிருக்கு, இதனாலதான் நமக்கு வந்து இப்படி உடல்ல இந்த நோய் வந்திருக்கோ, இல்ல வந்து நமக்கு மன ரீதியா இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம வாழ்க்கையை வாழ்றதுல சிரமம் இருக்கு அப்படின்றது இந்த காரணத்தினாலதான் அப்படின்றது தெரியாமையே வருஷக்கணக்கில் நம்ம ட்ராமால இருப்போம் சிஸ்டர்ஸ். இதுதான் பிகெஸ்ட் ட்ராமா. இப்ப இப்படி ஒரு ட்ராமா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக நான் சில கேள்விகள் கேட்கிறேன். இந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு டாக்குமெண்டா குரூப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு நான் குரூப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. நீங்க வேற எதுவும் கொஸ்டின்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டு ஹானஸ்டான ஆன்சர் எழுதுங்க. எஸ் இல்லைனா நோ, இது மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. இப்ப நீங்க வேற எதுவுமே எழுத மாட்டீங்க, வேர்ட்ஸ்லாம் எழுத மாட்டீங்க. இல்லைனா இல்லை, இப்படிதான் எழுத போறீங்க. சரி, இப்ப இந்த கேள்விகளுடைய முடிவுல நமக்கு இது மாதிரி ஒரு பேரதிர்ச்சிக்கான பாதிப்பு
நமக்குள்ள இருக்கா? சரி செய்யறதுக்கே என்ன அப்படின்னு தெரியாத ஒரு வலி நமக்குள்ள இருக்கா அப்படின்றதுக்கான கேள்விகள் தான் இது. சரியா? இப்ப முதல் கேள்வி, நீங்க எவ்வளவுதான் ஓய்வெடுத்தா கூட, நீங்க எவ்வளவுதான் ரெஸ்ட் எடுத்தா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கா? அது உடல் சோர்வோ மன சோர்வோ ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கா? டு யூ ஃபீல் தட் யுவர் சோல் ஆர் யுவர் ஹார்ட் இஸ் டயர்ட் ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் மச் ரெஸ்ட்? நீங்க இதுல சாட்ல எல்லாம் ஆன்சர் பண்ணாதீங்க, உங்களோட நோட் புக்ல மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு 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 பதட்டமும் ஒரு படபடப்பும் இருந்துகிட்டே இருக்கா? நீங்க சேஃபா இல்ல, நான் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? இது மூணுமே ஒரே கேள்விதான். சரியா? பாதுகாப்பா இல்ல அப்படின்னு உணர்ற அந்த நேரத்துல பதட்டமும் படபடப்பும் இருக்கா? செகண்ட் கொஸ்டின் இது. சரியா? தேர்ட் கொஸ்டின், உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கா? ஏதோ தனியா விடப்பட்ட மாதிரியோ, இல்ல வந்து இயல்பா எல்லாரு கூடயும் வந்து உங்களால வந்து மிங்கிள் பண்ண முடியாம நீங்க வந்து சிரமப்படுறீங்களா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கா? எதுக்காக பிறந்திருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இத்தனை வருஷம் என்ன செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு எம்டினஸ் உங்க மனசுக்குள்ள இருக்கா? இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா கோவப்படுறீங்களா? சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதா? சமயங்கள்ல சிலருக்கு வெளிச்சமோ அதிக சத்தமோ பிடிக்காது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துங்கள்ல வந்து யாராவது லைட்டை போட்டா கூட உயிர் போற மாதிரி கத்துவாங்க. எதுக்கு இப்ப லைட்டை போட்ட அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா உங்களோட டெம்பரை லூஸ் பண்ணி கத்துவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை வந்து கோபத்துக்கு ஆளாக்குதா? 4 கொஸ்டின் முடிச்சிருக்கோமா? 5வது கேள்வி, மனசார உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல வந்து மனசார உங்களால யாரையுமே நம்ப முடியலையா? உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து மனசார உங்களால நம்ப முடியலையா? ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆ இப்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அது நீங்க சொல்றது வந்து எல்லார் மேலயும் ட்ரஸ்ட் இஷ்யூஸா இல்ல ஃபியூ பீப்புள் அந்த மாதிரி சொல்றீங்களா? யார் இந்த மேல, கொஸ்டின் ஃபியூவோ மெனியோ, கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ, உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கா? நம்ப முடியாத மாதிரி சில மனிதர்கள்ட்ட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஓகே. சரி. 6வது கேள்வி, சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எதுலையுமே நீங்க கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க நீங்க இதுல ஆன்சர் பண்ணாதீங்க, சாட்ல ஆன்சர் பண்ணாதீங்க. இது உங்களுடைய பர்சனல் கொஸ்டின்ஸ், உங்களுக்கானது மட்டும்தான். உங்களுடைய நோட் புக்ல மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எது கூடயுமே ஒரு பற்றுதலே இல்லாம இருக்கும். பிள்ளை கூடயோ சரி, கணவன் கூடயோ சரி, வாழ்க்கையோட சரி, திடீர்னு வந்து தொழுகை கூட கூட நம்மளால தொழுகையில கூட ஒரு உயிரோட்டம் இல்லாம என்னமோ ஒண்ணு டிஸ்டன்டா நம்ப திடீர்னு கை கால்லாம் மரத்து போன மாதிரி இருக்க மாதிரி மனசு வந்து மரத்து போய் சில நேரங்கள்ல வந்து ஃபீல் பண்ணுவோம். எது கூடயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல சில சில தருணங்கள் இருக்கா? இதெல்லாமே பிரசன்ட் டென்ஸ். இருந்துச்சான்னு கேட்கல, இப்ப இருக்கான்னு நான் கேக்குறேன். ஓகேவா? 7வது கேள்வி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை எதிர்கொள்றதுல வந்து உங்களுக்கு சிரமம் இருக்கா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஒண்ணு அந்த சூழலை நின்று ஃபேஸ் பண்ற தைரியமோ, இல்ல அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுற தைரியமோ இல்லாம கஷ்டப்படுறீங்களா? எட்டாவது கேள்வி, அல்லாஹ் மேல கோவமா இருக்கீங்களா? என்னால இதை தாங்கவே முடியலையே, நீ ஏன் எனக்கு இதை கொடுத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை கேள்வி கேட்கிற இடத்துலயோ,
இல்ல அல்லாஹ் மேல கோவப்படுற இடத்துலயும் நீங்க இருக்கீங்களா? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆ, ஆனா கண்டிப்பா ட்ராமால இப்படி ஒரு நிலை வரும் எல்லாருக்கும். சரி. 9வது கேள்வி. அடிக்கடி அழுகுறீங்களா? காரணமே இல்லாம அழுகுறீங்களா? ஏய் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டா கூட அதுக்கு கூட வந்து சிலருக்கு வந்து கண்ணீர் வரும். அப்ப அந்த மாதிரி காரணமே இல்லாம வந்து அழுகுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடைஞ்சு போயிருக்கிறது வந்து ரொம்ப டீப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்ப காரணமே இல்லாம நீங்க அழுகுறீங்களா? உங்களுடைய இந்த கஷ்டத்தை வந்து உங்க முதுகுல இருந்து இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு பாரத்தோட வந்து சிரமப்பட்டுட்டு அழுக வருதான்னு கேக்குறாங்க. சரியா? உங்களுடைய இந்த பிரச்சனையுடைய சுமைனால அடிக்கடி அழுகை வருதா? 10வது கேள்வி. வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன அன்றாட நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை கூட உணர முடியாம அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? சின்ன சின்ன சந்தோஷங்கள்னா இப்ப நம்ம வாசல்ல வச்சிருக்க ஒரு செடியில இருந்து ஒரு குட்டி பூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூ தான். ஆனா அதுல அதுல என்ன சின்ன சந்தோஷம் இருக்குன்னா அது ஒரு உயிர்ல அல்லாஹ் வந்து ஒரு உயிருக்கு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்ல. இப்படி கூட உங்களை சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க ரசிக்க ரசிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? கடைசி கேள்வி, 11வது கேள்வி. ரொம்ப அடிமனசுல ஆழமா நீங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டியோ இல்ல நீங்க மாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ ரொம்ப அவமானப்படுறீங்களா? அவமானமா ஃபீல் பண்றீங்களா? அவமானமா மட்டும் இல்லாம இந்த அவமானத்தோட சேர்ந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு அன்வர்தினஸ் வரும். நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவங்க, எதுக்குமே வந்து லாயக்கு இல்லாதவங்க அப்படின்னு மனசுல ஒரு அன்வர்தினஸ் வரும். கடைசி நிலை அது. சரி. 11 கேள்வி எழுதிட்டீங்களா? ஆஹ் இன்னொரு இன்னொரு 5 கேள்வி இருக்கு. இதுவும் இதுவும் வந்து இதை இன்னும் கம்ப்ளீட் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். இந்த சர்வேயோட கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 12வது கேள்வி. ஏன் அல்லாஹ் என்னை வெறுக்கிறான்? இல்லனா அல்லாஹ் என்னை வெறுக்கிறானா அப்படின்னு என்னைக்காவது ஆஹ் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய பிரச்சனை இருக்கக்கூடிய தருணங்கள்ல அல்லாஹ்வுக்கு என்னை பிடிக்கலையோ, ரொம்ப என்னை வெறுக்கிறானோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அல்லாஹ் என்னை வெறுக்கிறானா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கடினத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கானா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? 12வது கேள்வி இது. 13வது கேள்வி. ஏன் கெட்ட விஷயங்கள்லாம் நல்லவங்களுக்கு நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இந்த மனிதரை பார்த்தா எவ்வளவு சாலிகானவரா நல்ல மனிதரா இருக்காரு, இந்த மனிதருக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்களா? அந்த மனிதர் நீங்களாவும் கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவும் கூட இருக்கலாம். 14வது கேள்வி. ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? அல்லாவுக்கு வேற ஆளே இல்லையா? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? நான் சந்தோஷமாவே இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒய் மீ, ஒய் ஒன்லி மீ, ஏன் நான் மட்டும் இவ்வளவு கெட்ட விஷயங்களுக்காக இறைவன் என்ன மட்டும் ஏன் தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? கடைசி கேள்வி, 15வது கேள்வி. ஏன் என்னை தவிர என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையை விட நல்லா இருக்கே, ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சிஸ்டர்ஸ், கண்டிப்பா இந்த 15 கேள்விகளும் வந்து
நமக்கு வந்து ஒரு மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும். நம்ம உட்காந்து இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டோம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல, இப்ப 15 கேள்விகள் நான் சொன்னேன்ல, இந்த 15 கேள்வியில யார் யாருக்கெல்லாம் 7க்கு மேல 7ஓ இல்ல 7க்கு மேல எஸ் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இது போடாதீங்க. சாட்ல எல்லாம் போடாதீங்க. நீங்க பாத்துக்கோங்க. 7 ஆன்சர்ஸ் வந்து ஆம் இல்லனா எஸ் அப்படின்னு 7 ஆன்சரோ இல்ல 7க்கு மேல எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். சரி, கவுண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட்ல எதுவும் ஆன்சர் பண்ணாதீங்க. இப்ப 7 கேள்விகளுக்கு மேல எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மை டியர் சிஸ்டர்ஸ், நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாதிப்புல நம்ம இருக்கோம். சில நேரங்கள்ல இதுதான் பாதிப்புன்னு தெரிஞ்சிருப்போம். சில நேரங்கள்ல என்ன பாதிப்புன்னு தெரியாமையே இருப்போம். அதுக்காக தான் உங்களுடைய சைல்டுஹுட் ட்ராமாவை வந்து நான் எழுத சொன்னேன். இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு தெரியாமையே கூட நம்ம கடந்து வந்திருப்போம். சரி, ஒன்னும் கவலைப்பட்டு உடஞ்சிடலாம் வேணாம். நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி ரொம்ப சமீபத்துல இருக்கு. அதை எப்படி நம்ம வாங்கிட்டு இந்த ட்ராமால இருந்து வெளியே வர்றது அப்படின்றத நம்ம வந்து அடுத்து பாத்துடலாம். சரியா? சரி, இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் இந்த கொஸ்டினரை வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இன்ஷால்லா ஃபியூச்சருக்கோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ட்ராமானா என்னன்னு பார்த்துட்டோம். பேரதிர்ச்சினா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த பேரதிர்ச்சியுடைய நிலைகள் என்ன? 3 நிலைகள் பார்த்தோம். 3 விதமான ட்ராமாட்டிக் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து சில ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ்லயே மோசமானது எது அப்படின்னா, ட்ராமா இருக்கு அப்படின்னு தெரியாமையே வந்து பாதிப்புக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கிறது. அதனால நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து இப்ப பார்த்தோம். நமக்கு நிஜமாவே பேரதிர்ச்சி என்னோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு நம்மளை நாமளே வந்து சுய பரிசோதனை செய்துக்காது ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் இப்ப பண்ணோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து நமக்கு அதிர்ச்சி வருது, ஏன் வந்து நமக்கு லைஃப்ல வந்து ஒரு ட்ராமா முதல்ல வருது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்ப அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சயின்ஸ் மட்டும் இல்ல, இஸ்லாமும் ரொம்ப அழகா சொல்லுது. எந்த விஷயத்துல வந்து மனிதனுக்கு வந்து பற்றுதல் இருக்கோ, எந்த விஷயத்துல மனிதன் வந்து அட்டாச் ஆகி இருக்கானோ, அந்த விஷயத்தை இழக்கும் போது, அந்த விஷயத்துல ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படும் போது கண்டிப்பா அவன் பேரதிர்ச்சிக்கும் கடுமையான வலிக்கும் ஆட்படுகின்றான். இப்ப இதை ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையுடைய கையில வந்து இப்ப பொம்மையெல்லாம் மாறிடுச்சு. அந்த குழந்தையோட கையில வந்து ஒரு மொபைல் போன் இருக்கு. அது மொபைல்ல மும்முரமா விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த மொபைல போய் வேகமா பறிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா என்ன பண்ணும்? சிரிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுமா? என்ன செய்யும்? அவ்வளவுதான். கத்தி ஊற கூட்டி எவ்வளவு டென்ஷன் ஆயிரும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். அப்ப வந்து எப்படி ஒரு அதோடைய நிலைய வந்து அதனால வந்து மேனேஜ் பண்ண முடியாம தடுமாற்றம் ஏற்படுதுல. அப்ப இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மனிதர்களுக்கு வந்து ஏற்படக்கூடியதா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்துல மனிதன் வந்து கடுமையா அட்டாச் ஆகுறானோ அந்த அட்டாச்மெண்ட்ல ஒரு அடி விழுகும் போது மனிதனுக்கு வந்து ட்ராமா வருது. இப்ப வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, மனித இதயத்துக்குள்ள வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய அறைகள் இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு. அந்த நிறைய ரூம்கள்ல ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் நிறைய விஷயங்களை வச்சிருப்போம். சில ரூம்கள்ல வந்து நமக்கு பிடிச்ச பொருள்களை வச்சிருப்போம், சில ரூம்கள்ல வந்து நமக்கு பிடிச்ச மனிதர்களை வச்சிருப்போம், சில ரூம்கள்ல வந்து நம்மளுடைய கனவுகளையும் ஆசைகளையும் வச்சிருப்போம். இப்படி ஒண்ணுன்னா வச்சிருப்போம். ஆனா இந்த ரூம்கள் எல்லாத்துலயும் மத்தியில சென்ட்ரலா ஒரு அறை இருக்குல்ல, அந்த அறை அல்லாஹுவுக்கு உரிய அறை. அப்ப எந்த மனிதர் அவருடைய இதயத்தின் கருவறைக்குள், அவருடைய இதயத்துடைய சென்ட்ரலான அந்த ரூம்குள்ள வந்து அல்லாவுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்தை கூட்டிட்டு வந்து வைக்கிறாரோ, அவர் எந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு பகரமா வச்சாரோ அந்த விஷயத்துல கண்டிப்பா அவருக்கு ஒரு அடி விழுந்தே ஆகும். இப்ப அல்லாவை வைக்கிற வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனுக்கு பணம் 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 அப்படின்னு சொத்து சேர்க்கறதுலயே வந்து அப்படியே பயங்கரமா தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான அடுத்த அதிர்ச்சி அந்த பணத்துடைய இழப்புலதான் இருக்கும். இல்ல ஒரு மனிதர் வந்து தன்னுடைய கணவரையோ மனைவியையோ கொண்டுட்டு வந்து, அப்பா என் உயிர், என் லைஃப் பார்ட்னர் நீ இல்லாம நான் இல்ல, என் வாழ்க்கை துணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா அவங்கள திருப்திப்படுத்துறதுலயும் அவங்களுக்கு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கான அடுத்த அடி அந்த கணவனாலேயோ மனைவினாலேயோ தான் இருக்கும். இதை யாரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வச்சாலும் இது நடக்கும்.
பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வச்சாலும் நடக்கும். இல்ல வந்து வேற எந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்குறோமோ அப்ப கண்டிப்பா அங்க ஒரு அடி விழுகும். அப்ப அட்டாச்மெண்ட் எங்க இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயத்தை இழக்கும் போதுதான் மனிதனுக்கு வந்து ட்ராமா வருது. இதுதான் ட்ராமாவுக்கான மெயினான ரீசனா இருக்கு. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஆக்சிடென்ட்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்து மவுத் ஆயிட்டாங்க. அப்ப இதுக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு உரியவங்க தான், அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி போய் சேர்றோம் அப்படின்ற அந்த விஷயத்துல கிளாரிட்டி இல்லாம இருக்கோ, எல்லாமே வந்து தற்காலிகமானதுதான் அப்படின்றத கிளாரிட்டி இல்லாம நான் இங்க வாழ்ற வரைக்கும் என் உயிரோட தான் வாழ்வேன், என்னுடைய கணவரோட தான் வாழ்வேன், என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை இறுக்கமா யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மரணத்துல இருந்து அந்த இழப்புல இருந்து மீண்டு வர முடியாம தடுமாற்றம் வந்து ஏற்படும். இப்ப நபிமார்களே வந்து இந்த சிரமத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு பாருங்களேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தான், அத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அத்தனை பிள்ளைகளையும் அவங்களுக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொஞ்சம் அன்பு அதிகமா இருந்துச்சு. அப்ப இந்த விஷயம் மிச்சவங்கள்ட்ட பொறாமை ஏற்படுத்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்களுக்கான சோதனையா அவங்க எந்த பொருளை கடுமையா நேசிச்சாங்களோ அவங்க, ஆனா அல்லாவுக்கு பதிலா கூட்டிட்டு வந்து யூசுஃபை உட்கார வச்சாங்களான்னா இல்ல, அவங்க ஒரு இறை தூதர், அவங்க கண்டிப்பா அப்படி செஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கடுமையான பற்றுதல் இருந்துச்சு, ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அந்த அட்டாச்மெண்ட்ல தான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கான சோதனையும் வச்சான். அந்த சோதனையை வந்து அவங்க சப்ரன் ஜமீலாவோட கடந்து போனனால அதோடைய முடிவு வந்து ரொம்ப அழகான முடிவா திருப்பி அந்த குழந்தைகிட்டயே மிகச்சிறந்த ஒரு ஆளுநரா அந்த குழந்தை இருக்கிற நிலையில கூட்டிட்டு போய் அல்லாஹ் சேர்த்துட்டான். அப்ப அன்பான சகோதரிகளா, நமக்கு பேரதிர்ச்சி எப்ப எதுல ஏற்படுது அப்படின்னு சொன்னா எதுலலாம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க யாரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. உயிருள்ள மனிதர்களை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டேஞ்சர், உயிரற்ற பொருட்களை வச்சிருக்கீங்கனாலும் டேஞ்சர். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த சோதனை அந்த விஷயத்தினாலதான் இருக்கும். இது வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்குற எச்சரிக்கையா கூட நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப ஒரிஜினல் அட்டாச்மெண்ட் அல்லாஹ் கூட மட்டும்தான் இருக்கணும். மிச்ச விஷயங்கள்ல இருந்து எப்படி டிட்டாச் ஆகி அல்லாஹ் அனுமதிச்ச வரையறைகளுக்குட்பட்டு அதை எப்படி நேசிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா ட்ராமா நமக்கு வராது. சரியா? சரி, இப்ப இது வந்து ட்ராமாவுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இந்த அதிர்ச்சிகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அப்ப இந்த ட்ராமா வந்துச்சு அப்படின்னா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முகம் வந்து சோகமா இருக்கிறதும், மூஞ்சி வந்து டல்லா இருக்கிறதும், வெயிட் லாஸ் பண்றதும் இது மட்டும் இல்ல. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இது வந்து கடுமையான பாதிப்பை 3 ஆங்கிள் ஏற்படுத்தும். ஒரு ட்ராமா வருது, ஒரு பேரதிர்ச்சி வருது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்மளுடைய உள்ளம் பாதிக்கப்படும், நம்மளுடைய மனசு பாதிக்கப்படும். 2வது வந்து நம்மளுடைய உடல் பாதிக்கப்படும். கடைசியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து நம்மளுடைய ஈமான் கடுமையான அடியை வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். நம்மளுடைய ஆன்மால வந்து பாதிப்பை அது ஏற்படுத்தும். சரியா? அப்ப மனம், உடல், ஆன்மா இது 3மே வந்து ஒரு பேரதிர்ச்சியும் அதை ஏற்படுத்தக்கூடிய வழிகளும்னால வந்து பாதிப்புக்கு வந்து ஆளாகுது. சரி, இப்ப இதை கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மனித மூளை வந்து எவ்வளவு மதிநுட்பமானது அப்படின்னு சொன்னா அந்த மூளைக்குள்ள வந்து அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பகுதி இருக்கு. அது குட்டியா வந்து இப்ப பாதாம் மாதிரி இருக்கும், ஒரு குட்டி பியர் ஷேப்ட் ஒரு குட்டி பகுதி பாதாம் மாதிரி இருக்கும். அந்த அந்த பகுதி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துமா சகோதரிகளா? எச்சரிக்கையை ஏற்படுத்தி நம்மளுடைய அதனாலதான் வந்து அமிக்டலா வந்து காஷியஸ்னஸ் எச்சரிக்கையை ஏற்படுத்துறதுனாலதான் திடீர்னு படபடப்பு வந்துருது, வேக வேகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும், இதயம் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஒரு நாயே துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நாய் துரத்து ஒரு ஒரு வெறி நாய் துரத்துது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? அமிக்டலா வந்து எச்சரிக்கை ஏற்படுது, ஏன் ஆபத்து வருது ஓடிரு அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படின்னா ஒரு கார்ல அடிப்படை போய் டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னாலும் எப்படி படபடப்பு. அப்ப ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மூளை வந்து நமக்கு வந்து எச்சரிக்கை செய்யும். அப்ப எச்சரிக்கை செய்யும் போது அந்த படபடப்பு பதட்டம்லாம் வந்து அந்த ஆபத்துல இருந்து மீண்டு வந்துடும்னு வச்சுக்கோங்க. இது இயல்பான நிலை. ஆனா எப்ப இது டேஞ்சரா மாறும், எப்ப இது ஆபத்தா மாறும் அப்படின்னு சொன்னா அந்த எச்சரிக்கை எப்ப பார்த்தாலும் இருக்கும் போது, தொடர்ச்சியா அந்த எச்சரிக்கை வந்து எப்ப பார்த்தாலும் அந்த எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கும் போது நம்மளுடைய உடல் என்ன நினைச்சிருமா, இந்த ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிருமா.
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தை வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன்ல வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுது. அது பேசும்போது நீங்க அத வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த குழந்தைய வந்து நீங்க கண்டிச்சிட்டீங்க. கண்டிச்சுட்டு அந்த குழந்தை வந்து அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய கருணையால. அது வந்து இப்ப இப்ப எந்த பாய் ஃப்ரெண்டு கிட்டயும் அது பேசல. ஆனா, நம்மளுடைய அமிக்டலா வந்து இன்னும் வந்து க்ளோஸ் ஆகாம, அந்த நேரத்துல படபடப்பு வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சு, நெஞ்சு வலி வந்துச்சு, எல்லாம் வந்து சரியாயிருச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் எப்ப குழந்தை கையில ஃபோன் வச்சிருந்தாலும், போச்சு அந்த பையன்ட்ட தான் பேசுதோ, அந்த மாதிரி திரும்பி பண்ணிருமோ, அப்படி வெளிய போயிருமோ, இப்படி பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அசம்ப்ஷன்ஸ் 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 பண்ண அந்த அமிக்டலா வந்து க்ளோஸே ஆகாம திரும்பி திரும்பி எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே எந்த நிலையில இருக்கோ, இதுதான் ட்ராமா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான கட்டம் சிஸ்டர்ஸ். இப்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய வந்து 3 நிலையில நம்ம கையாளுவோமா. 1, நின்னு அந்த இடத்துல சண்டை போடுவோமா, ஃபைட். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயி தப்பிச்சு போயிட்டு அதுல இருந்து கடந்து போயிருவோமா. இல்ல 3வது வந்து ஃப்ரீஸ். என்ன செய்யறதுன்னே தெரியாம ஸ்தம்பிச்சு போயிருவோமா. இதுல இந்த ஸ்தம்பிச்சு போற நிலை தான் ஆபத்தான நிலை. அந்த நிலையில நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே யோசிச்சு எச்சரிக்கை செஞ்சுக்கணும். சரியா? சரி. அப்ப இந்த ட்ராமா என்ன செய்யுமா, உடல் ரீதியா எனக்கு முதல்ல வந்து மன ரீதியா எனக்கு வந்து என்ன செய்யும் நம்ம பார்த்தோம்ல. இப்ப உள்ளத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து வந்து நம்மளுடைய உடல்ல வந்து அதோடைய தாக்கம் தெரியும். 3வது வந்து நம்மளுடைய ஈமானையும் ஆன்மாவையும் வந்து அது பழுதடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே, நிறைய ஸ்டஃப் இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஏதோ ஒரு உங்களுக்கான நினைவூட்டலாவோ இல்ல உங்களுக்கான உபதேசமா தான் இறைவன் கொடுக்குறான். சரியா? சரி. இப்ப பாருங்க. அப்ப இந்த ட்ராமா, இந்த பேரதிர்ச்சி முதல்ல மன ரீதியா என்ன செய்யுமா, ஒரு ஷாக்கை ஏற்படுத்துமா சகோதரிகளா. ஒரு அதிர்ச்சியும், ஒரு டினாயல், ஒரு மறுப்பு, ஒரு அருவருக்கத்தக்க எதையோ ஒண்ணு ஏற்படுத்திடும். 2வது வந்து கடுமையான கோவத்தை ஏற்படுத்தும். 3வது வந்து ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். 4வது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, படபடப்பு, பயம், தனியா விட்டப்பட்டோம், அனாதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்பேரை ஏற்படுத்தும். 5வது வந்து எப்ப பார்த்தாலும் சோகத்தோட சேர்ந்த ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். 6வது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் நம்மள ஒன்ற விடாம அப்படியே மரத்து போக வச்சிரும். இதெல்லாம் தான் வந்து ட்ராமா முதல்ல செய்யும். ஒரு ஷாக் நடந்த உடனேயே இதெல்லாம் வந்து கடந்து வரும். இது அடுத்து என்ன செய்யும், இந்த சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு போய் உடல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் போது முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப டல் ஆயிரும், ரொம்ப சோர்வாயிருவோம். அடுத்து வந்து சம்பந்தமே இல்லாம வயிறு வலி வரும், தலைவலி வரும், முதுகு வலி வரும், முட்டிக்கால் வலி வரும். எதுக்கு வலி வருது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அங்கங்க போய் உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸ்களை வந்து இந்த வலி வந்து பலவீனப்படுத்திட்டே இருக்கும். அடுத்து வந்து கண்டிப்பா வயிறு சார்ந்த பிரச்சனை வருமா சிஸ்டர்ஸ். ஒண்ணு அது இன்டெஸ்டைனோ, ஸ்டமக்கோ, குடலோ, லிவரோ, இல்ல உள்ள இருக்கக்கூடிய அப்டமினல் சார்ந்த ஏதோ ஒரு உறுப்புகள்ல வந்து கண்டிப்பா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு அதிர்ச்சி வந்து உங்களை வந்து தாக்கியிருக்கு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 4வது வந்து தூக்கத்துல வந்து பிரச்சனை வரும். ஸ்லீப் இஷ்யூஸ், நிம்மதியான தூக்கம் இருக்காது. இல்லைன்னா திடீர்னு தூக்கத்துல அலறி எந்திரிச்சு உட்கார்ற மாதிரியோ, இல்ல வந்து தூக்கத்திலேயே வந்து நீங்க பேசுற மாதிரியோ, முணங்குற மாதிரியோ, இல்ல எந்திரிச்சு நடந்து போற மாதிரியோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தூங்குன மாதிரியே இருக்காது. 5வது வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். காலை சாப்பாடு பசிக்காது, இல்ல திடீர்னு வந்து நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஒண்ணு ஓவர் ஈட்டிங், இல்லைன்னா வந்து அண்டர் ஈட்டிங்க்கு போயிருப்பீங்க. 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. உடல் சார்ந்து என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அரைகுறையாவே விடப்பட்டிருக்கும். இதெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள். சரியா? சரி. கடைசியா ஆன்மாவையும் ஈமானையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை வரும். இதுதான் வந்து ஆபத்தான கட்டம். என்ன அப்படின்னா, இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற கேள்வியை வந்து கேட்க ரப்பு கிட்ட போயிரும். ரப்பு கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும். ஏன்டா அல்லாஹ், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சனா, ஏன் எனக்கு மட்டும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய கதிரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு போயிரும். 2வது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, படைச்சவனுக்கு பயப்படுறத விட படைப்புகளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிரும் சிஸ்டர்ஸ். அல்லாவுக்கு பயப்படுறத விட்டுட்டு சக மனிதர்களுக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருமா. எவ்வளவு ஆபத்தான நிலை இது. 3வது அல்லாஹ் மேல இருந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிரும். ஆமா, தொழுது மட்டும் என்ன கிடைச்சிட போகுது,
இல்ல இப்ப குரான் ஓதுனா என்ன நடந்துற போகுது? காஃப் சூரா ஓதுனா அடுத்த வாரம் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம போயிருமா? பாதுகாப்பு கிடைச்சிருமா? இந்த மாதிரி அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டத்துக்கு வந்துருவோமா. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஞானத்தை, இந்த பிரச்சனைய என்னுடைய ரப்பு எனக்காக கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கு அப்படின்றத விளங்குறதுக்கு தவறி போயிடுவோமா. கத்தர் அல்லாஹு மாஷா ஃபால், என்னுடைய இறைவன் நாடியதுதான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு போயிடுவோமா. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்போ ட்ராமானா என்னன்னு பார்த்துட்டோம். அதோடைய 3 படிநிலைகள் பார்த்துட்டோம். நமக்கு ட்ராமா இருக்கா அப்படின்ற சுய பரிசோதனை செஞ்சுட்டோம். ட்ராமாவுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ட்ராமா வந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப கடைசி கட்டத்துக்கு வரும். ஆமா, ஆமா சிஸ்டர், எனக்கு ட்ராமா இருக்கு. என் வாழ்க்கையில பெரிய அதிர்ச்சி ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு எனக்கு தெரியல. வெளியே வர முடியுமா? ஏதாவது வழி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சிஸ்டர்ஸ். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய கருணையால இந்த பேரதிர்ச்சியில இருந்து வெற்றிகரமா நம்மளால வெளியே வர முடியும். அப்படி வெற்றிகரமா வெளியே வரும்போது நம்மளுடைய வெற்றியுடைய வேற பலவீனப்படுத்தின இந்த அதிர்ச்சியையும் அது சார்ந்த வழியும் நம்மளால உடைச்சு எறிஞ்சிட முடியும். இப்ப அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை இப்படியே விட்டுட்டு அடுத்த செஷனுக்கு எடுத்துட்டு போனோம்னா இதோட கண்டினியூட்டியே இருக்காது. சரியா? யாருக்காவது இதுல சிரமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கன்வே பண்ணலாம். இல்ல ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னா நீங்க அதை சாட்ல ஆன்சர் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப பாருங்க. அப்ப என்னுடைய இந்த ட்ராமாவை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்றது, நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வெளியே வர்றது அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மனதை சரி செய்ய வேண்டும். நம்ம மனசு தானே முதல்ல பாதிக்கப்படுது. அப்ப முதல்ல எது பாதிக்கப்படுதோ அதை தான் முதல்ல சரி செய்யும். அப்ப மனசை முதல்ல சரி செய்யறதுடைய முதல் படிநிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது எனக்கான பிரச்சனை தான், எனக்கு இந்த வலி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம மனசார ஏத்துக்கணும் சிஸ்டர்ஸ். ஆமா எனக்கு வலிக்குது, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, எனக்கு இது பிரச்சனை தான் அப்படின்ற அக்செப்டன்ஸ் நமக்கு முதல்ல வரணும். ஆமா எனக்கு இந்த நோய் இருக்கு, ஆமா எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்றத நான் ஏத்துக்கிட்டா தானே அதுக்கு போய் நான் இன்ஜெக்ஷன் போடுவேன், இல்ல பேராசிட்டமால் எதையோ சாப்பிடுவேன். காய்ச்சல் இல்லை நான் பாத்துக்கிறேன், காய்ச்சல் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டோ இல்ல அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம்? அப்ப ட்ராமாவுடைய முதல் ஹீலிங் தெரப்பில எது வரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, முதலில் உங்களுடைய வலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த வலி இருக்கு அப்படின்றத முதல்ல ஏத்துக்கணும். சிஸ்டர்ஸ் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம யாருன்னு அடையாளப்படுத்துறது இல்ல. நம்ம யாரு அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு இறைவன் நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கான். அது நமக்கு போதுமானது. நான் என் ரப்போடைய அடிமை அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கான்ல, அந்த அடையாளம் எனக்கு போதுமானதே தவிர என் பிரச்சனை, ஐயோ இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப கேன்சர் பேஷண்ட் அப்படின்றது அவங்களுக்கான அடையாளம் இல்லை. அல்லாவுடைய இந்த அப்துக்கு இந்த ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற அந்த தனித்துவத்தை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டுதான் நடக்குது. கதர் அல்லாஹ் மாஷா ஃபேலை தாண்டி அடுத்த கட்டமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தகாபுன்ல சொல்லி காமிக்கிற மாதிரி, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ் வ மை யுமினு பில்லாஹி யஹ்தி கல்பஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே அல்லாமல் உங்களுக்கு நிகழ்வது இல்லை. மேலும் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவருடைய இதயத்தை மட்டும்தான் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றி நன்கு அறிந்தவன். அன்பான சகோதரிகளா, இதுதான் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருடைய முதல் விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆயா 64:11 இந்த இந்த நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்ப என் பிள்ளைனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா
என் ரப்புக்கு தெரியாம இது என் வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்காதுல. அப்ப இந்த பிரச்சனைக்காக என்னுடைய இறைவன் என்னை தேர்வு செஞ்சிருக்கான். என்னால இத ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த பிரச்சனைக்காக இறைவன் என்ன தேர்வு செஞ்சிருக்கான். இந்த பிரச்சனை மூலியமா இறைவன் என்னுடைய தரஜாவை வந்து உயர்த்த போறான் அப்படின்ற மாதிரி முதல்ல இது எனக்கான பிரச்சனை அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். இது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குது அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? அதை விட்டுட்டு நான் அப்படி செஞ்சிருந்தேனா இப்படி செஞ்சிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஷைத்தானுடைய இறைக்கு வந்து ஆளாயிருவோம். இஃப் அப்படின்ற வார்த்தையை ஒரு இறை நம்பிக்கையாருடைய வாழ்க்கையில வந்து இருக்கவே கூடாது. 64:11. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிஸ்டர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த கட்டத்துக்காக தான் நம்மள நிறைய பேர் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, நம்மளுடைய மனநிலையில வந்து கண்டிப்பா மாற்றம் வரணும். இத வந்து ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பிரச்சனை மாறி இருக்காது, கஷ்டம் போயிருக்காது, அந்த சூழல் வந்து சரியா இருக்காது. ஆனா நம்ம அந்த பிரச்சனைய பாக்குற விதத்துல மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனை முன்ன இருந்ததை விட அதோடைய வீரியம் கட்டாயம் குறைஞ்சிருக்கும். அதை வந்து சைக்காலஜில சொல்றதா இருந்தா காக்னிட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காக்னிஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் அந்த 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 தியரி வச்சு என்ன அப்படின்னா, என் பிரச்சனை மாறல, ஆனா அந்த பிரச்சனையை நான் பாக்குற என்னுடைய கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு அப்படின்றதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை. சரி, இப்ப இந்த அடிப்படையை வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க சகோதரிகளா, அவங்களுடைய மதாரிஜுஸ் சாலிஹின் அப்படின்ற புத்தகத்துல வந்து ஒரு நல்லடியாரை பத்தி பேசுறாங்க. நல்லடியாரை பத்தி பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து அவருக்கு வந்து அநீதம் ஒரு ஆள் செஞ்சுட்டாராம். அந்த அநீதம் செஞ்ச ஆள் கிட்ட வந்து அந்த மனிதர் சொல்றாராம், பாத்தியா உன் நிலைமைய, பாத்தியா என்னாச்சுன்னு பாத்தியா, உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநீதம் இழைச்சவர் வந்து சொல்றாரு. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் சொல்றாரா, நீ எனக்கு அநீதம் இழைச்சிருக்கலாம், ஆனா என்னுடைய ரப்ப வந்து அனுமதிக்காம நீ எனக்கு அநீதம் செஞ்சிருக்கவே முடியாதுல. என்னோட அல்லாஹ் அனுமதிச்சனாலதான் நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்க. ஆனா நீ அநீதம் செய்யறவன் தான், உன்னை இந்த அநீதம் செய்ய அனுமதிச்சான்ல, என்னோட இறைவன் அநீதமானவன் இல்ல, அவன் ரொம்ப நீதமானவன். அதனால கண்டிப்பா இதோடைய முடிவு நன்மையாதான் இருக்கும், வெற்றியாதான் இருக்கும்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு பார்வை பாருங்க சிஸ்டர்ஸ். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள்னால நமக்கு கஷ்டமும் கொடுமையும் சோதனையும் வருதே, அந்த நேரத்துல என்னைக்காவது நம்ம இப்படி யோசிச்சிருக்கோமா? இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அல்லாஹ் நாடாம இவன் இப்படி பண்ணியிருந்திருக்கவே முடியாதுல. அல்லாஹ் நாடினாலதானே இந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணாரு. அப்ப இந்த மனுஷனை இப்படி பண்றதுக்கு அனுமதிச்ச என்னோட இறைவன் வந்து நீதமானவன் தானே. இந்த கஷ்டத்து மூலமா என்னோட ரப்ப எனக்கு அநீதம் செய்யல, கண்டிப்பா ஏதோ ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதம் இருக்கிறனால தானே இறைவன் இந்த மனிதனை இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு அனுமதிச்சிருக்கான் அப்படின்ற இந்த மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்ச் மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் சிஸ்டர்ஸ். அடுத்து ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பத்தி தெரியும், ஆபில் காபில் பத்தி தெரியும். அப்ப வந்து ஆபில் வந்து காபில வந்து கொலை செய்யறதுக்கு வந்து முயற்சி செய்யறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கொலையோடப்பட்ட அந்த காபில் சொல்றாரு, அவருக்கு வந்து தாங்க முடியல, அவர் சாக போறோன்னு அவருக்கு தெரியுது, அவர் கொலை செய்யப்பட போறாரு அப்படின்றது தெரியுது. இந்த நேரத்துல நின்றுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, என்னுடைய எல்லா பாவத்தையும் மறுமை நாள்ல நீ சுமக்கணும். இப்ப இன்னைக்கு இந்த நிலைமையில நான் நிக்கிறதுக்கு காரணமான எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணம். இது எல்லாமே வந்து உன்னைய வந்து சேரும். இதுக்கு பகரமா நீ செஞ்ச எல்லா பாவமும், நான் செஞ்ச எல்லா பாவமும், இப்ப இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியோட எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா அல்லாஹ் உன்னை வந்து மறுமையில வந்து தண்டிப்பான். உன்னை வந்து ரப்பு வந்து நரகத்துல போடுவான். நீ எவ்வளோ அநியாயம் செய்யணுமோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அநியாயம் செய்யணுமோ அந்த அளவுக்கு நீ அநியாயம் செஞ்சுக்கோ. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ அநியாயம் செய்யற காலமெல்லாம் அது நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காலமா இருக்கும். அப்போ நீ என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நீ அநியாயம் செய்யறதா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிப்படைஞ்ச அந்த சகோதரர் வந்து கத்தி கதர்னாரா சகோதரிகளா. யோசிச்சு பாருங்களேன், காபில் செஞ்சது
ஒரே ஒரு கொலை தான். ஆனா இப்ப வரைக்கும் உலகத்துல எத்தனை மனிதர்கள் கொலை செய்யப்பட்டாலும் அந்த கொலைக்கான பாவம் அந்த முதல் கொலை செய்த அந்த மனிதருக்கு போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மனிதருடைய மனநிலையுடைய அந்த கொந்தளிப்புக்கு இறைவன் எவ்வளவு வீரியம் கொடுக்கிறான். அதனாலதான் பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் எந்த திரையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளா, அப்ப நமக்கு ஒரு மனிதர் ஆபத்தை ஏற்படுத்துறாரு, நமக்கு ஒரு மனிதர் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அந்த மனிதர்களை நியமனம் செஞ்சிருக்கான். அந்த மனிதர்கள் அநீதம் செய்யற காலமெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய கருணையில தான் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு அந்த மனிதர்கள் தான் தூரமா இருக்காங்க. அப்ப இவன் தப்பிச்சுட்டானே, அவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு இங்க நம்ம யாரையுமே நினைக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. அவன் இங்க தப்பிச்ச மாதிரி தெரியலாம், ஆனா நிச்சயமாக இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. இந்த வழிகள் எல்லாம் சேர்த்து நிச்சயமாக நம்மை வெற்றியாளரா மாத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை சிஸ்டர்ஸ். அப்ப இந்த விஷயத்த மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நமக்கு இஸ்லாம் பழி வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஏற்பட்ட அதே அளவுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனாலும் அதை மன்னிப்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான்ல. இப்ப ரசூலுல்லாவை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இஸ்லாத்துடைய விஷயத்தை தவிர, அல்லாஹ்வுடைய விஷயத்தை தவிர தன்னுடைய சுயமான விஷயங்களுக்காக, தன்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே பழி வாங்கியதே இல்லையாம் சகோதரிகளா. அப்ப நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய எதிரியோடைய நிலை என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு அறிஞர் சொல்றாங்க, சயீத் இப்னு முஸையிப் அப்படின்ற அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சு வாழ்றான்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றான்ல, அந்த காலகட்டம் தான் மனுஷன் அவனே உயர்த்திக்கிற காலகட்டமா. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் செய்யறான்ல, அந்த மனுஷன் இந்த செயல்களை விட அவனை கேவலப்படுத்திக்கிறவே முடியாதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற மனுஷனுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு இழிவு காத்துக்கிட்டு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் சொல்றாரு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இறைவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா, பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, நம்மளுடைய எதிரி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, நிச்சயமாக மனிதர்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யல, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்த தானே செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்த நம்மளுடைய எதிரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டம் வரைக்கும் நிச்சயமாக நம்முடைய வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிஞர் மட்டும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹும் சொல்றாங்க. அப்ப நம்ம எப்ப தோத்து போவோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டிருந்தா கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா தோத்து போயிடுவோம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல ஒரு மனிதரை பார்த்து சொல்றாங்க, அவர் ரொம்ப பெரிய போராளியா இருக்காரு, ரொம்ப தைரியமான மனிதரா இருக்காரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அவர் ஷஹீத், அவர் சுவனத்திற்குரியவர் ஆறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர் நரகத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்குலாம் ஆச்சரியம், யார் ரசூலுல்லாஹ், இவர் இவ்வளவு சிறந்த போராளியா இருக்காரு, இவ்வளவு தைரியமா போரிடுறாரு, இவர் எப்படி நரகத்திற்குரிய மனுஷனா மாறுவாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மனிதர் மரணிச்சிடுறாரு. அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, போய் போராடினாரு. போர்லதான் ரொம்ப தைரியமா போராடுற நேரத்துல அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப டீப் ஊண்ட் ஏற்பட்டனால அந்த காயத்துடைய வலி தாங்க முடியாம அவருடைய வாளால அவரே குத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்ப தற்கொலை பண்ண மனிதருடைய நிலை என்ன? அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட அவர் தோத்து போன மனிதர் தானே. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சு அவருடைய இறுதி முடிவு எப்படி மாறிடுச்சு. அன்பான சகோதரிகளா, நம்மளுடைய சோதனைகள் நம்மளை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்கள ஆக்குதா, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய வைக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்ல நம்மளுடைய சோதனைகள் அல்லாஹ் விட்டு நம்மள தூரமாக்குதா, இல்ல அல்லாஹ் வெறுக்கிற விஷயத்த ஒரு செய்ய வைக்குதா அப்படின்னு யோசிக்கணும். இதுக்கு மட்டும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா
நம்ம வெற்றியாளர்களா அப்படின்றதுக்கான ஆன்சரும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வுடைய இறுதிக்கு வந்தாச்சு. இந்த இறுதியில இப்ப மனதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. மனசை எப்படி சரி செய்யறது? 2 விஷயத்த கொண்டு தான் மனசு சரி செய்யணும். ஒண்ணு வந்து கதரல்லாஹு மாஷா ஃபஅல் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பார்க்குற நம்மளுடைய கண்ணோட்டத்தை வந்து மாத்திக்கணும். நம்மளுடைய எதிரிகளை இவ்வளவு நாளா பார்த்ததுக்கும் இனிமே பார்க்கறதுக்கும் கண்டிப்பா நம்மளுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கும். இவ்வளவு நாளா ஆக்ரோஷத்தோட ஆங்காரத்தோட அவ மட்டும் இப்படி நல்லா இருக்காளே, அப்படி பண்றாளே, இப்படி பண்றாளே, இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானேன்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இனிமே நம்மளுடைய கண்ணோட்டம் மாறிடும். நீ என்ன செய்யணும்னாலும் செய், அல்லாஹ் அனுமதிச்சதுனாலதான் இது நடக்குது. நீ அநீதமானவன், ஆனா என் ரப்பு நீதமானவன் தானே அப்படின்ற நிலை வந்துரும். இன்னொன்னு, நீ செய்யறதெல்லாம் செய்யு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் நீ என்னென்ன அநியாயம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய், இதுக்கு பகரமான கூலி என் ரப்பு கிட்ட இருக்கு அப்படின்ற அந்த மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ட்ராமாவே நம்ம லைஃப்ல இல்லாம போயிரும் அப்படின்றதா நிறைய ஸ்காலர்ஸும் சைக்காலஜிஸ்டும் நமக்கு வந்து சொல்லக்கூடிய உபதேசமா இருக்கு சிஸ்டர்ஸ். சரி, கடைசியா நம்மளுடைய ஆன்மால இருக்கக்கூடிய காயங்களை சரி செய்யறதுக்கு எங்கேயுமே போக வேணாம். சூரத்து துஹா எடுத்தாலே போதும். சூரத்து துஹால வந்து ஆன்மாவை சரி செய்வதற்கான நிவாரணம் இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. சூரத்து துஹா வந்து தெரியாத மனிதர்களே இருந்திருக்க மாட்டோம். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறைவன் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து முற்பகலின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த சூறாவை வந்து ஆரம்பிக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப முற்பகலின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயமா நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஆறுதல என்ன அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு கஷ்டமான பிரச்சனை வாழ்க்கையில இருந்தாலும் சரி, யாருமே உன் கூட இல்லையா, எல்லாரும் உன்னை விட்டுட்டு அனாதைய விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நீ நினைக்கிறியா, நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்றதெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் வந்து அதுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு அழகான ஆறுதலை ரப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, முற்பகல் மேல சத்தியமா சொல்றேன், இந்த இரவு மேல நான் சத்தியமா சொல்றேன், உன்னோட ரப்ப இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல, நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை வெறுக்கவும் இல்லை. சகோதரிகளா, இந்த வசனம் தரக்கூடிய ஆறுதலை அல் குர்ஆன்ல வேற எந்த வசனமும் தராது அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த வழியுமே இல்லாம உடைஞ்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிலக்கொலைஞ்சு போய் நம்ம நிக்கிறக்கூடிய அந்த நேரத்துல உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கல, உலகமே உன்னை கைவிட்டுட்டு போனாலும் நான் உன்னை கைவிடவே இல்லை, கைவிடவும் மாட்டேன் அப்படின்ற இந்த ஆறுதல் கண்டிப்பா நம்மளுடைய ஆன்மாவுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி தரும். சரியா? இது மனிதர்களுடைய அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்மளை வெளியே வர வச்சு ரப்பு கூட அட்டாச் ஆகக்கூடிய வழியை ஏற்படுத்தி தருமாம். சுப்ஹானல்லாஹ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மனநிலையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ப நீ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியா, ஒன்னும் கவலைப்படாத, இந்த உலகத்தை விட இம்மையை விட உனக்கு மறுமை வந்து நிச்சயமாக மேலானதாக தான் இருக்கும் அப்படின்ற கான்பிடன்ஸை கொடுக்குறான். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆயிரும், இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், இங்க நான் ஒரு வீடை இழந்தேன், அல்லாவுக்காக இங்க நான் ஒரு வீடை இழந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மறுமையில என்னோட ரப்பு எனக்காக ஒரு மாளிகையை கட்டி வச்சிருப்பான். இங்க நான் அல்லாவுக்காக ஒரு குழந்தைய இழந்துட்டு நிக்கிற நேரத்துல அல்லாவுக்காக நான் பொறுமையை கையாண்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு பகரமாக அந்த குழந்தையும் அல்லாஹ் எனக்கு மறுமையில கொடுத்துருவான். அதோட சேர்ந்து பைத்துல் ஹம்த் அப்படின்னு சொல்லி புகழுக்கான மாளிகையும் எனக்கு கொடுத்துருவான். இப்படி நம்மளுடைய மைண்ட் ஷிஃப்டை சேஞ்ச் பண்ற காக்னிட்டிவ் தெரப்பியை அல்லாஹ் வந்து சூரத்து துஹாவுடைய 4வது 5வது வசனத்துல வந்து பயன்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமை இம்மையை விட உனக்கு நிச்சயமாக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய இறைவன் சீக்கிரமா உனக்கு உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுப்பான். அந்த நேரத்துல இப்ப நீ உடைஞ்சு போயிருக்க பத்தியா, இதெல்லாம் மறந்துட்டு அல்லாஹ் மேலையும் இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லாம மறுமை மேலையும் நீ வந்து அதிகமாக திருப்தி அடைந்த ஆன்மாவா மாறி இருப்ப. நப்சுல் முத்துமைன்னாவா வந்து நீ மாறி இருப்ப அப்படின்றத வந்து அல்லாஹ் வந்து காக்னிட்டிவ் தெரப்பியல் பிஹேவியரா வந்து கொடுத்துட்டு நம்மளுடைய ரப்ப வந்து இன்னும் வந்து நம்மளை வந்து பலப்படுத்துறான். என்ன பலப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முந்தைய நிலையை சொல்லி காமிச்சிட்டு நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற நிலையை சொல்லி காமிக்கிறான். சகோதரிகளா, யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து அநீதம் இழைக்கிறாங்கல்ல, அந்த மனிதர்களுடைய இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்?
அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்ம போய் நின்னோம்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? நமக்கு துரோகம் செய்றாங்கல்ல, துரோகம் செய்யற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்மளை ஏமாத்துறாங்கல்ல, ஏமாத்துற இடத்துல நம்ம இல்லைல்ல, ஏமாற்றப்படுற இடத்துல தானே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு அழகான கிராட்டிடியூட், நன்றி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக அல்லாஹ் கம்பேர் பண்ணி என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, அடுத்த வசனங்கள்ல, உன்னை நான் அனாதையா தானே நீ இருந்த முதல்ல, நீ அனாதையா இருந்தப்ப நான் உனக்கு ஆதரவு தரலையா? இது ரசூல்லாவை பார்த்து கேட்கிற கேள்வி மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமான கேள்வி. சகோதரா, ட்ராமா வந்தப்ப நம்மளும் கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா ஏதோ அல்லாவுடைய ஒரு வார்த்தையோ இல்ல அல்லாவுடைய ஏதோ ஒரு நினைவூட்டலோ கை கொடுத்து நம்மள மேல தூக்கி இருக்கும் சிஸ்டர்ஸ். எப்பயுமே இல்லாத அளவுக்கு தஹஜ்ஜத்லயோ இல்ல தொழுகையிலையோ நம்முடைய கண்கள் வந்து அல்லாவுக்காக கண்ணீர் சிந்தும் போது அந்த கஷ்டத்திலையும் ஒரு கண் குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா. இப்ப இது நம்மளுடைய ரப்பு நம்ம கிட்ட வந்து கேக்குறான், நீ அனாதையா இருந்தல, அந்த நேரத்துல நான் உனக்கு ஆதரவு கொடுக்கலையா? இன்னும் நீ எங்க போறதுனே தெரியாம அப்படியே திகைச்சு போயிருந்தல, எல்லா கதவும் அடைச்சிருச்சே, இப்படி மூச்சு முட்டி போய் கிடக்கேன்னு நீ நினைக்கிற நேரத்துல நான் உனக்கான நேர்வழியை காமிக்கலையா? நீ நீ ஏதோ ஒரு தேவையில இருந்தல, அந்த தேவையான நேரத்துல உனக்கு தேவையானதை விட மேன்மையானதை நான் கொடுத்து உன்னை வந்து திருப்திப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அழகா சொல்லி காமிக்கிறான். அழகா சொல்லி காமிச்சிட்டு நம்மளுடைய இறைவன் இந்த உன்னுடைய உனக்கு அட்டாச்மெண்ட் என் கூட வந்துருச்சு, நான் கண்டிப்பா உன் கூட இருக்கேன், நான் உன்னை வெறுக்கல, உன்னை கைவிடலை அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துட்டான். அடுத்து நீ இந்த கஷ்டத்துலலாம் இருந்தல்ல, இதை விட்டு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன்ல, அப்ப அதே மாதிரி இந்த சூழலும் மாறும் தானே, இந்த உலகத்தை விட மறுமை இன்னும் பெஸ்ட் ஆகும் தானே, நீ இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலையை விட நான் உன்னுடைய கண்ணியத்தையும் பதவியையும் உயர்த்த தானே போறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு அல்லாஹ் இதை ஆக்ஷனா மாத்துறான் சிஸ்டர்ஸ். ஆக்ஷனா என்னவா மாத்துறான் அப்படின்னு சொன்னா, அதனால நீ எந்த அனாதையையும் இழிவுபடுத்தாத, எந்த அனாதை கிட்டையும் வந்து கடினமா நடந்துக்கிறாத, உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வர்றவங்களுக்கு வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிராத. சுப்ஹானல்லாஹ், ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கான அழகான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை விட கீழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களை தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய வலியுடைய வீரியம் கம்மியா தெரியறது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கருணையால குறையவும் செய்யும் அப்படின்றதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர அழகான வழிகாட்டல். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, உங்களுடைய மனசு நெருக்கடியா இருக்கா, நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்களா, ஒரு அனாதை குழந்தையுடைய தலையை வந்து நீங்க தடவி கொடுத்து பாருங்களேன், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல அவ்வளவு ஒரு அமைதியும் சக்கீனாவையும் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அன்பானவர்களா, இந்த ட்ராமாயில இருந்து வெளியே வர்றதுக்கான அழகான ஆன்மாவுக்கான மருந்து வேற எங்கேயும் இல்லை, அல் குரானுடைய 93வது அத்தியாயம் சூரத்து துஹா. இவ்வளவு நாளா இது நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, ஆனா இனிமே இதோடைய பார்வையை வந்து அல்லாஹ் அழகா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தெரப்பியை கையாண்டு நம்மளை வந்து வெளியே கூட்டிட்டு வரான். நம்மளுடைய செயல்களையும் இறைவனுக்கு பிடிச்சமான செயல்களா வந்து மாத்திர வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கடைசியா சொல்றான், அதனால இன்னும் உன்னுடைய இறைவனுடைய அருட்கொடைய பத்தி நீ இன்னும் இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன அப்படின்ற அந்த குரான் வசனத்தை திரும்பி ரீஇட்ரேட் பண்ற மாதிரி இறைவன் நமக்கு இங்கே எத்தி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, மனநிலை மாறி ஆன்மாவின் நிலையும் மாறும் போது எந்த கடினமான நோயாக இருந்தாலும் சரி, எந்த கடினமான உடல் நோயாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம். மீண்டு வந்ததுக்கான நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ், நீ வந்து நாலு மாசம் தான் இருப்ப அப்படின்னு சொன்ன கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த நோயை வென்று வந்தவங்களும் இருக்காங்க. 4 வருஷ காலம் உயிரோட இருந்து அலி பர்னட் மாதிரி MATW, முஸ்லிம்ஸ் அசோசியேஷன் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி வச்சுட்டு போன நிகழ்வுகளும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வுடைய இறுதிக்கு வந்துட்டோம். அப்ப அன்பானவர்களா, உங்களுடைய வாழ்க்கையுடைய எந்த காலகட்டத்துல வேணா நீங்க எப்படிப்பட்ட வலியையோ இல்ல எப்படிப்பட்ட அதிர்ச்சியோ இல்ல எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்,
நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய இறைவன் நம்மை சோதிப்பதில்லை. அதையும் தாண்டி அல்லாஹுடைய உதவி மிக மிக அருகில இருக்கு. அப்ப அல்லாஹுடைய உதவியை தேடி இந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது நிச்சயமாக இந்த பேரதிர்ச்சியும் அது சார்ந்த வலியையும் நம்மளுடைய எதிரிகளையும் நமக்கு அநீதம் இழைச்சவங்களையும் நம்மளுடைய பார்க்கிற பார்வைகளையும் கட்டாயம் மாற்றம் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. சகோதரிகளா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண நிகழ்வை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பா மாறி இருக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் அப்படின்னு சொன்னா, அந்த கொலை சம்பவத்துல மரணிச்ச ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் இல்ல இல்ல அந்த கொலை சம்பவத்துல மரணிச்ச ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் இல்ல, அந்த கொலை செய்த வக்ஷிக்கு மட்டுமல்ல, அந்த கொலை செய்ய சொன்ன ஹிந்தாவுக்கு மட்டுமல்ல, அந்த கொலை செய்த வக்ஷியும் ஹிந்தாவையும் மன்னித்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இறைவன் இறுதியில் வெற்றியை கொடுத்தான். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இறைவன் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வகுப்பு வழிவகுக்கும். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். சகோதரர்களா, நம்மளுடைய வழிகளை எல்லாம் வெற்றியின் வழிகளாக மாற்றுவதற்கு இறைவன் போதுமானவன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.